திருவாசகம் நாடகம் ஒன்று பாடியிருக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் மனதுக்குள்ளேயே வழங்கிக்கிட்டார். அதில் பதிகம் இல்லை. ஐயா மணிவாசகர் ஒரு திருப்பாண்டி பதிகம் பாடியிருக்காரு. அவர் நேரடியாக அந்த பாண்டிய மன்னனே சிவபெருமான் பாண்டிய மன்னனாக பல தலைமுறை வந்திருக்கிறாங்க. தகப்பன் மகன் இப்படி பல தலைமுறையாக வந்திருக்கிறாங்க. அவரே குதிரையில் என்னை அழைச்சதாக மணிவாசகர் இதில் பாடியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர் காரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கடல் போது இறைஞ்சி தெரிவர நின்று உருக்கி பரிமேல் கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவறியாது எந்தல் உள்ளமதே சதுரை மறந்து அறிமால் கொள்வ சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறைத்து அன்ன ஜோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் கூடிடுமேல் குடிகேடு கண்டீர் குதிரையின் மேல் கூடிடுமேல் குடிகேடு கண்டீர் மதுரையர் மல்லல் மறுபிற போல மறித்திடுமே நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீ பாரின்ப வெள்ளம் குளப்பரி மேல் கொண்ட பாண்டியனார் ஓரின்ப வெள்ளத்து உரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்ப வெள்ளத்துள் பெய்களே சென்று பேணுமினியே செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லல் மின் தென்னல் நன்னாட்டு இறைவன் கிழக்கின்ற காலம் இக்காலம் எக்கால துள்ளும் அறிவுள் கதிவாள் உரைகளித்தானந்த ஆனந்தமா கடவி எரியும் பிறப்பை எரிந்தாக புரள இரு நிலத்தே காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மில் கருதறியே ஞானம் உண்டானோடு நான் முகன்வானவர் நன்னறியே ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தள்ளடியவர்க்கு மூலப்பட்டாரம் வழங்குகின்றார் வந்து முந்துமினே இண்டி மாயா இருள்கடைய பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன் வேண்டிய போதே விலக்கு இல்லை வாய்தல் விரும்புமின் தாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே மாயவனை பரிமேல் கொண்டு மற்றவர் கை கொழலும் ஓயரும் இப்பிறப்பு எல்லும் பகைகள் புகுந்தவர்க்கு ஆய அரும்பெரும் தீருடை தன்னருளே அருளும் சேய நெடுங்கொடை தென்னவள் சேவடி தேர்மின்களே அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழிவு கருணையை காட்டி கடிய வினை அகற்றி பழமலம் பற்று அறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும் பதமே முழு
ஊருலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்புருக்கும் பரம் பாண்டியனார் உறவியின் மேல் வரப்புந்தி கொளப்பட்ட பூங்கொடியார் மறையன் மேல் கொண்டு தம்மையும் தாமரியார் மறந்தே கூற்றை வென்றாங்க இவரோக்களையும் வென்று இருந்தழகார் வீட்டிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன் பார் ஏற்று வந்தி ஆறுயிர் உள்ள திற ஒற்றை சேவகனே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே ஏற்று வந்து ஆறுயிர் உள்ள திறன் ஒற்றை சேவகனே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே சேவடி சிக்கன சேர்மின்களே சேவடி சிக்கன சேர்மின்களே. திருச்சிற்றம்பலம். இதுவரைக்கும் அமைதியாக இருந்த அடியார் பெருமக்களுக்கு தலைவணங்கி வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லி நிறைவு கொள்ளலாம் ஐயா. வாழ்த்து இது வாழ்த்து எத்தனை மட்டும் நாள் வாழ்த்தலாம். பிறந்ததுல இருந்து நிறைவு வரைக்கும் வாழ்த்திக்கிட்டே இருக்கலாம். மங்களம் தான் ஒரு பெயர். வாழ்த்துக்கள் எப்போ வேணாலும் வாழ்த்திக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம கடமை. அது இல்லை வாழ்த்துக்கு லட்சம் இருக்கு. சரி திருச்சி தம்பலம். சரி திருச்சி தம்பலம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவசிவா நல்ல விசேஷமான ஒரு மைக்கு. தொடக்கூடாது, அந்த மைக்கை எடுத்துடக்கூடாது, அந்த தூரத்திலே நின்றுட்டு இல்லை இல்லை அதான் அது மாதிரி ஒன்றும் செய்யாது. நீங்கள் உங்களுக்கு தான் தோது இல்லை, எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இது எல்லா முக்கியமான நபர்கள், முக்கியமான விஐபிகள்லாம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. எல்லாரையுமே ஒவ்வொரு பேராக சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. தேவார பண்பாடிய திருவாளர் எஸ் மோகன் அவர்கள், சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற அஞ்சா கல்லூரி, சிவகாசி கல்லூரியினுடைய அஞ்சா கல்லூரியினுடைய மேனாள் பேராசிரியர் ஐயா முனைவர் வணக்கத்துக்குரிய ஐயா கா சிவனேசன் அவர்கள், அதற்கப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர் சிவநெறி செல்வர், சிவ சிந்தை உண்ட சிவனநேந்த பெருமாளர்கள் வந்திருக்கிறார்கள். முக்கியமானது இடத்தினுடைய உரிமையாளர் பாலசுப்ரமணியன் ஐயா இருக்காங்க. அவர் இல்லாமல் எங்கள் நன்றி மறப்பது நன்றன்று, அவருக்கு நன்றி. புகைப்பட கலைஞர் சதாசிவம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். 85 வயது இளைஞர் என் பக்கத்தில் நிற்கிறார், கோவிந்தன் ஐயா, அவரை வரவேற்கிறோம். வாழ்க்கையை கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. இப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருந்தது. நான் இப்போ நீதிமன்றத்திலே ஜோக் அடிப்பேன், எல்லோரும் சிரிப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இல்லாமல் என்ன வாழ்க்கை. அன்பிற்குரிய ஐயா பொன்னுராஜன் அவர்கள், ஆய்வாளர் பொன்னுராஜன் அவர்கள் ஐயா வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மம்சாவரத்துலேருந்து மூத்த மருத்துவர், எலும்பு முறிவு மருத்துவர் ஐயா வணக்கத்திற்குரிய டாக்டர் கோடலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. சிவ அன்பினால் வரவேற்கிறோம். அதே போல் மகரிஷி வித்யா மந்திரினுடைய தாளாளர் ஐயா வணக்கத்திற்குரிய குருவலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வந்ததே பெரிய விஷயம். எல்லாருமே விஐபி தான். அதுக்கப்புறம் பொன்னுராஜ் இது மன்ற உறுப்பினர் ஸ்ரீலூத்தூர் புள்ளியியல் ஆய்வாளர் ஐயா வைத்தீஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வந்து தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க. ஐயா எங்களுடைய தர்மராஜ் ஐயா வந்திருக்காங்க. ஆமாம், அவரை வந்தது பழனிவேல் ஐயா அவருக்கு இது ராஜபாளையம் யார் பேர் மாரியப்பன் ஐயா வந்திருக்காங்க. மகிழ்ச்சி. சொக்குசாமி அவர்கள் வழக்கறிஞர் இருக்காரா? சொக்குசாமி வரலையா? சரி. எல்லாம் ராஜபாளையம் சேக்கலார் மன்றம், இங்கே ஸ்ரீலூத்தூர் மன்றம். அவங்க சிவக்கொழுந்து ஐயாவுடைய துணைவியார் லட்சுமி அண்ணி இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷம். நாங்கள் மற்ற எல்லா ராஜபாளையம் மன்றம், சிவ நெறி மன்றங்கள் எல்லா மன்றத்திலும் வந்திருக்கவங்களையும் பேர் பேராக யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது வந்து எல்லாரையும் வரவேற்றதாக கருதுவோம். நன்றி, வணக்கம்.
மகிழ்ச்சி. அடுத்து ஐயா. அடுத்த ஐயா அவர் முனைவர் க. சிவனேசன் ஐயா அவர்கள் மதுரை நகரினுடைய தலச்சிறப்பு. அது மதுரை வேறு வேறு விஷயங்களுக்கு இருக்குது. அது ஐயாவினுடைய வாய்மொழியினால் மதுரையினுடைய தலச்சிறப்பை நாம் கேட்டறிவோம். நன்றி. வாங்க ஐயோ வாங்க. ஒரு நிமிஷம். இடத்தோட உரிமையாளர் இந்த நடுவில் இருக்கார்ல, இசைக்காடும் பெருமாள் அவர் தான். ஓ அப்படியா? இல்லை இருக்கிறவங்க ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எப்படி நம்ம உரிமையாளர் அவரை இவங்க தலை கடைசியில் உட்கார்ந்து பேசலாமா? கொஞ்சம் பரவாயில்ல. மைக்கே வேண்டாம், சும்மா நின்றுட்டு பேசலாமான்னு வேண்டாம், மைக்கை போட்டாலே இல்லை, மைக்கே வேண்டாம், முடியா? சரி, நின்றுட்டு பேசலாமான்னு அப்படியா? இது எப்படினாலும் சரிதான். உட்காந்துக்கோங்க, சௌரியமா உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கோங்க. சரி உட்காந்து. சரி சரி இருக்கா? கரெக்டாக இருக்கா? வியாழக்கிழமை ஒரு பொண்ணு வந்து பேசுச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் குருவருள் திருமன்றத்தின் சார்பாக கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் தேவார மடாலயத்தில் வைத்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் இசை நிகழ்ச்சிக்கு இங்கே அமைப்பாளராக என்னை அழைத்து பெருமைப்படுத்தியிருக்கக்கூடிய ஐயா திருவாளர் கோவிந்தர் ஐயா அவர்களே, அனைவரையும் சிறப்பாக வரவேற்று அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களே, ஆசிரியர் சிவனலிங்க பெருமாளையா அவர்களே, என்னோடு இங்கே வரை முடிந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் பொதுராஜன் ஐயா அவர்களே, மற்றும் சைவ மெய்யன்பர்களே, இருபால் சைவ மெய்யன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உலகம் முழுவதும் காப்பவன் என்றாலும் நாம் எல்லோருக்கும் ஒரு ஊர் மேலே ஒரு பற்று இருக்கும், பாசம் இருக்கும். அதனால் சிவபெருமானை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தென்னாடுடைய சிவனையை போற்றி என்று சொல்லுவோம். அதே சமயத்தில் எல்லோரும் சொல்வது போல எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி என்று சொல்லுவோம். இந்த தென்னாடுங்கிறதும் அதுக்கு அடுத்த வழியில் எந்நாட்டவருக்குங்கிறதும் எதுகை, இரண்டாம் எழுத்து விடைவாடி வந்தால் பெரிய எதுகை. அப்படி சொல்கிறதுல நமக்கு ஒரு பெருமை. அவர் நமக்குள்ள ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு நெருக்கத்தை காட்டுவதற்காக சொல்லக்கூடியது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும் வீண்கிள வேனிலும் ஊசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி வீழலே என்று அவருடைய சிவபெருமானுடைய பாதங்களை பொற்பாதங்களை எல்லாம் வணங்கி, வேண்டாம் கேட்கல, பொற்பாதங்களை வணங்கி இன்றைக்கு மதுரை என்பதையினுடைய பெருமையும் வரலாற்றை பற்றி சில சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நம்முடைய உலகத்தினுடைய தொன்மையான நகரங்கள், 2500 ஆண்டுகளுக்கும் பழமையான தொன்மையான நகரங்கள் என்று பார்த்தோமானால் கிரேக்க நாட்டில் உள்ள ஏதென்ஸும் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மதுரையும் ஒற்றுமை உடையது. இந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பெருமை உடையது நம்முடைய மதுரை. நம்முடைய இந்தியாவை பொறுத்தளவு காசி என்ற நகரில், வாரணாசி, அதில் பிறப்பது புண்ணியம், அங்கே முக்தி அடைவதும் புண்ணியம். ராமேஸ்வரத்திற்கு சென்று வழிபடுவது ஒரு புண்ணியம். அதே போல இந்த மதுரை மாநகரில் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் புண்ணியம் என்று மெய்யன்பர்கள் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனக்கும் மதுரைக்கும் என்ன தொடர்பு என்றால், நான் 31 ஆண்டுகள் சிவனலிங்க பெருமாளையா அவர்கள் போல ஆசிரியர் பணியில் இருக்கும்போது முதலில் எனக்கு பணி கிடைத்த இடம் மதுரை. 7 ஆண்டுகள் அங்கே பணியாற்றினேன். ஒரு பள்ளியில், உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினேன். அப்போது எல்லோரும் தெரிந்த, பொதுமக்களுக்கு தெரிந்த மதுரை தான் எனக்கும் அன்றைக்கு தெரிந்தது. ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு மாநகரம், எவ்வளவு தொன்மையானது, அதை பற்றி எல்லோரும் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தெரிந்து, இப்பொழுது எனக்கு அதை நினைத்து பார்க்கும்போது பெருமையாகவும் வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது. காரணம், அது ஒரு அபூர்வமான நகரம். நம்முடைய சங்க இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியங்கள். நற்றிணை, நல்ல குறுந்தொகை,
ஒத்த மதிக்கு 10 ஐங்குறுநூறு ஒத்த மதிக்கு 10 ஓங்கு வழிபாடல் கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகம் திறம் என்று அகம் புறம் என்று இத்திரத்தை 8 துணை. இந்த 8 நூல்களும் உருகு முன்னாறு 12 முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கராத்தூர் 10 என்று 10 பாட்டும் இந்த 8ம் 10ம் சேர்ந்த 18 நூல்கள் தான் சங்க இலக்கியங்கள் என்று கருதப்படுகின்றன. அதற்கு பிறகு உள்ள திருக்குறள் வேளாதி உள்ளிட்ட நூல்கள் எல்லாம் சங்கம் மருவிய காலத்தில் சங்க காலம் முடிவடைந்த பிறகு தோன்றிய 18 கீழ்கணக்கு நூல்களாகும். அதுவும் தொன்மையான நூல்கள் தான் என்றால் காலத்தால் உட்பட்டவை இந்த சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியங்களில் பரிபாடல் என்று ஒரு நூல் இருக்கிறது. அது முழுமையாக கிடைக்கவில்லை. இந்த காலத்தில் வைகை ஆறு மிக செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் தொகை தான் காரணம். மக்கள் தொகை பெருக பிறகுத்தான் நீரினுடைய தேவை அதிகரித்து அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனிதர்களினுடைய செயல்களால் அது மாசுபட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மதுரை பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடி பெருக்கன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூலே பவனந்தி முனிவர் சொல்லியிருக்கிறார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகைதான என்று. அதன்படி வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஓலைச்சுவடிகள் போன்றவற்றை ஆற்றுக்குள் கொண்டு போட்டு விடுவார்களாம். ஒரு விதமான அறியாமை. சாமிநாதையரெல்லாம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இங்கேயோ போகிக்காக நெருப்பு கொளுத்துவதற்காக பழைய ஓலைச்சுவடிகள் மடத்தை சுத்தம் பண்ணும்போது ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருந்தபோது அவர் மழையில் நனைந்து கொண்டே வந்து பார்த்தார். அதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஏதோ இலக்கியங்கள் மாதிரி தெரியுது, எதுக்கு பழசு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்போது சட்டை அணியாமல் துண்டு மட்டும் அணிந்திருந்தார். அந்த துண்டில் அவ்வளோத்தையும் வாங்கி கட்டி கொண்டு போய் கண்ணாடி போட்டுக்கொண்டு தள்ளாத வயதில் அவர் எடுத்து பதிப்பு செய்தவை தான் இன்றைக்கு நூல்களாக நூலகங்களில் பென்னிங்டன் நூலகம் போன்ற அபூர்வமான நூலகம் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நமக்கெல்லாம் கிடைக்கின்றது. அப்படி ஆட்டுக்குள் அடி போட்டுருவாங்களாம். அதில் என்ன மக்களுடைய ஒரு அறியாமை நம்பிக்கை, பழங்காலத்து நம்பிக்கை. அதில் எந்த சுவடிகள் எல்லாம் தரமான பாடல்களை கொண்ட சுவடிகளோ அது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும், அது மட்டும் கரை ஒதுங்கும். மீதியெல்லாம் ஆற்றோட ஆட்ட போனால் அது தரமில்லாத இலக்கியங்களாக இருக்கட்டும் என்று இவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கரை ஒதுங்கிய இடம்தான் திருவேடகம் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. திரு ஏடு அகம், அழகிய ஏடுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு சோழவந்தானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்படித்தான் இந்த மதுரை தோன்றி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள், 2600 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்றாங்க. அதாவது கிறிஸ்துக்கு முன்பு 600 வருடங்களுக்கு முன்பே இந்த நகரம் தோன்றிவிட்டது. அவர்களெல்லாம் அதன் பிறகுதான் மெல்ல எல்லாருமே. இப்போ சென்னையெல்லாம் மிக பிற்காலத்தில் தோன்றிய ஒரு நகரம். மதராசப்பட்டினம் சின்ன ஊர். அது ஆட்சியாளர்கள் இங்கே வந்து கோட்டை கட்டி இருந்ததுனால் அது வளர்ந்த நகரமாகிவிட்டது. கடல் இருந்ததுனால ஒரு வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. அதே போலத்தான் கல்கத்தாவும் அப்படித்தான். அது காளிக்கோட்டம் என்ற ஊர் தான் இன்றைக்கு கொல்கத்தான்னு மாற்றிருக்கிறாங்க. பழங்காலத்தில் கல்கத்தா என்று பிரிட்டிஷ்காரங்க சொல்ல தெரியாமல் சொல்லி இருந்தது. அதே மாதிரிலாம் மும்பாதேவி அம்மன் அருள் பாலிக்கக்கூடிய ஊரைத்தான் அவர்கள் பம்பாய் என்று மாற்றி வைத்திருந்தார்கள். இந்திரபிரஸ்தத்துக்குத்தான் அவர்கள் டெல்லி என்று, பழைய டெல்லி புது டெல்லி என்று முகமது துக்ளக் தலைநகரத்தை மாற்றி அலக்கழித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஏற்பட்ட பெயர். இப்படி எந்த விதமான பெயர் மாற்றத்துக்கு ஆளாகாமல் இருக்கக்கூடிய ஒரு நகரம் மதுரை. அந்த காலத்திலிருந்து மதுரை தான். வடக்கு ஒரு மதுரை இருந்திருக்கிறது. கண்ணன் பிறந்ததாக கருதப்படும் மதுரா என்று ஒரு இது இருக்கிறது. ஆண்டாள் பாடக்கூடிய பாட்டில் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த கூடி கொடுத்த சுடற்கொடி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆண்டாள் பாடும்போது மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை என்று அந்த அம்மா தெளிவாக சொல்றாங்க. அதாவது தெற்கே ஒரு மதுரை இருந்தது, முதல் சங்கம் இருந்த மதுரை, அது அழிந்து விட்டது. ஆனால் கண்ணன் இருக்கக்கூடிய மதுரை மதுராபுரி அழியாமல் இருக்கிறது. மண்ணும் என்றால் நிலை பெற்று என்று அப்படின்னு அந்த முதல்ல கடல்கோள், இன்றைக்கு ஆழிப்பேரலை சுனாமி என்றெல்லாம் சொல்கிறோமே, அதன் முற்காலத்தில் ஏற்பட்டு 2 பெரும் சங்கங்கள் அழிந்திருக்கின்றன. இதை பற்றி இறையனார் அகப்பொருள் என்று ஒரு நூல் சொல்கிறான். அது பேரே இறையனார் அகப்பொருள்னு பேர். இது யார் எழுதியிருக்கிறது தெரியாது. தமிழ் இலக்கியங்களில் தமிழ் விடுத்துவதுன்னு ஒரு அருமையான நூல் இருக்கு, சிற்றிலக்கியங்களில் ஒன்று. எழுதின ஒரு பேர் என்னை வரைக்கும் தெரியாது. முக்கூடல் கொள்ளை என்று ஒரு நூல் இருக்கிறது, அதுவும் எழுதினவர் பேர் யாருன்னு தெரியாது. ரொம்ப காலத்தில் பிற்காலத்தில் முக்கூடல் கொள்ளை நாடகம் என்று ஒரு காலத்தால் பிற்பட்ட நூல் எழுதின ஒரு பேர் என்னாயினா புலவர்.
பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் அவர் தான் முக்கூடல் பல் எழுந்தார்னு யாரும் தவறாக சொல்ல போய் இன்னை வரைக்கும் தப்பாகவே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே முக்கூடல் பல் எழுந்தவர் யாருன்னு தெரியாது. இது மாதிரி எழுதின பெயர் தெரியாத ஒரு நூல்கள் நிறைய இருக்கின்றன. பரிபாடல் அப்படிங்கிற நூலில் குறைவாக 22 பாடல்கள் தான் கிடைத்திருக்கின்றன. மற்ற எல்லாம் தண்ணீர் ஒழுங்கி விட்டது அல்லது கரையான் அடித்து விட்டது, ஏதோ நிகழ்ந்து விட்டது. இந்த 22 பாடலில் ஒரு பாடல் இந்த மதுரை மாநகரத்தை பற்றி இருக்காங்க. எப்படி அப்படின்னா, செந்தாமரை மலரில் இருக்கக்கூடிய இதழ்கள் எப்படி இருக்கும், அடுக்கடுக்காக இருக்கும். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூ போல இந்த மதுரை மாநகர் விளங்குகிறது என்று தமிழ் மாதங்களினுடைய பெயரால அங்கே வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாசி வீதி, ஆவணி வீதி, சித்திரை வீதி என்று தமிழ் மாதங்களின் பெயரால அடுக்கடுக்கா உள்ளே இருக்கக்கூடிய வீதிகள். அப்புறம் வெளி வீதின்னு ஒன்று இருக்கும். ஒரு காலத்தில் அகழிகளாலும் பெரிய பெரிய கோட்டைகளாலும் நிறைந்த நகரமாக இருந்திருக்கிறது. அதை அப்புறம் பிரிட்டிஷ்காரர் ஒருவர் பிளாக் பேண்ட் என்ற ஒரு அதிகாரி அவர் இந்த கோட்டையெல்லாம் இடித்து அகழிகளெல்லாம் மூடி அந்த கோட்டைக்கு வெளியே இருந்த தெருக்கள் தான் இன்றைக்கு வெளி வீதி என்று கருதப்படுகின்றன. மதுரையை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சமயங்களினுடைய பேரால் உள்ள ஊர்கள் நிறைய. ஒரு ஒரு ரொம்ப வலிமையான ஒரு நகரம், ஏராளமான படையெடுப்புகள், தாக்குதல்கள். பொதுவாகவே நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இந்த வரைபடம் சின்ன வயதில் படிச்சிருக்கீங்க. அக்பர் பேரரசு, அசோகர் பேரரசு, சிந்தர் பேரரசு, குஷாணர் பேரரசு, கனிஷ்கர் பேரரசுன்னு எத்தனையோ இருந்தாலும் தமிழ்நாட்டை அல்லது குறிப்பாக மதுரை பக்கம் வராது, இப்படியே போயிடும். ஒருவேளை தென்பகுதி வறட்சியாக இருந்துன்னு நினச்சாங்களோ அல்லது இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி போகிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு நினச்சாங்களோ எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒருவன் கடுமையான முறையில் மதுரையை சின்னாபின்னமாக்கினான். அவன் மாலிக் காபூர். மாலிக் காபூர் என்பவன் அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கில்ஜி வம்சத்தை சேர்ந்தவனுடைய படை தளபதி. குஜராத்தின் மீது படையெடுக்கிறான் அலாவுதீன் கில்ஜி. அங்கே இருந்த ஒருவனை அவன் ஒரு அரவாணி, இந்த மாலிக் காபூர் என்பவர் ஒரு அரவாணி, அவனை தன்னுடைய சலாபத்துக்காக அழைத்து கொண்டு வந்து கொடுக்குறான். நாளடையில் அந்த மாலிக் காபூருடைய அதிகாரம் அதிகமாகி பிற்காலத்தில் எப்படி அலாவுதீன் கில்ஜி அவர் முகலாய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவையோ அண்ணனையோ கொண்டு தான் அவங்க ஆட்சி பண்ணுறது தான் பழைய வரலாறு இருக்கிறது. இவனும் மாலிக் காபூராக கொல்லப்படுகிறான். அலாவுதீன் கில்ஜியை கொண்டவன் மாலிக் காபூர் தான். அந்த மாலிக் காபூர் தான் நம்ம மகாபாரதத்தில் சிகண்டி என்று சொல்லுவோமே அந்த மாதிரி அரவாணி கடுமையான உக்கிரமான முறையில் தாக்குகிறான். அவன் தமிழ்நாட்டுக்குள் வரும்போது காஞ்சிபுரத்தை கொள்ளையடிக்கிறான், சிதம்பரம் கோயிலை கொள்ளையடிக்கிறான், நகைகளை ஒரு சூறையடிக்க கொண்டு போய். இதுதான் வேலை. நம்ம மதுரையை பற்றி கேள்விப்படுகிறான். கேள்விப்படும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆண்டி அரசர்கள், கோயில் சிவாச்சாரியர்கள், 5 சிவாச்சாரியர்கள் தங்களுக்குள் சத்தியம் செய்து கொள்கிறார்கள். அலிக்கவர் வரது உறுதி, வந்துகிட்டே இருக்கான். இப்போ இருக்கிற மாதிரி போக்குவரத்து, ரயில், பேருந்தெல்லாம் இல்லாத காலகட்டம், வந்து கொண்டே இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, இரவோடு இரவாக அவசரமாக மூலஸ்தானத்துக்கு, மீனாட்சி சொக்கநாதர் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்துக்கு ஒரு கல்லாலான ஒரு சுவரை எழுப்பி விடுகிறாங்க. பார்க்க தெரியாது, அப்படி எழுப்பிடுறாங்க. அதற்கு முன்பாக ஒரு டம்மியாக போலியாக ஒரு சிலையை நிர்மாணம் செய்து அதில் வைத்து விடுகிறார்கள். அதனால் வந்தவன் மற்ற எல்லாத்தையும் அடிக்கிறான், உடைக்கிறான். இன்றைக்கும் கூட ஆங்காங்கே கண்மாயில் குளங்கள் தோண்டும்போது, வீடு கட்டும்போது, அஸ்திவாரம் தோண்டும்போது மதுரையில் பாண்டியர்கால பொற்காசுகள் கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, எல்லாம் இந்த மாலிக் காபூருக்கு பயந்து மக்கள் புதைச்சி வச்சிருந்தது தான் இன்னை வரைக்கும் கிடைக்குது. இவ்வளவு தூரம் அவன் மதுரை சுனாபனப்படுத்தினான். அதே போல் அவன் அந்த விக்கிரகங்களை உடைக்கிறது, நகைகளை பூரா கொள்ளை கொண்டு போகிறது தான் அவனுடைய வேலை. மாலிக் காபூர் கடுமையான ஒரு இதாக இருந்திருக்கிறான். அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த மாலிக் காபூர் படையெடுப்புலேருந்து 46 ஆண்டுகள், அவன் 1270 1290 காலகட்டம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் 1292 பிறகுதான் நிகழ வேண்டும் என்று ரொம்ப ஒரு அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒரு ஏறத்தாழ 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் தான் மாலிக் காபூர் படையெடுத்திருக்கான். 46 ஆண்டுகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பூஜை எதுவும் இல்லாமல் மூடப்பட்டு கிடந்தது செய்தி பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி இருக்கிறது. இன்றைக்கு 400 வருடங்களாக இடையில தடைப்பட்ட கொரோனா பெருந்தொற்று காலம் தவிர ஒரு 400 வருடங்களுக்கு மேலாக சித்திரை திருவிழா தேரோட்டம் மன்னர் திருமலை நாயக்கர் தொடங்கி வச்சது.
விஜயநகர பேரரசு அப்படின்னு ஒரு நகரம் பம்பி ஆற்றங்கரையில் அங்கே தொடங்கப்படுகிறது. விஜயம் என்றால் வெற்றி, முகலாயர்களை வீழ்த்தி விட்டோம் அப்படிங்கிறதனுடைய அறிகுறியாக இந்து சமயத்தை பலப்படுத்தி விட்டோம் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் தான் விஜயநகரம். அங்கே இருந்து குமார கம்பனன் என்ற ஒரு மன்னன் எங்கள் மதுரைக்கு வருகிறான். அவனால் ஏற்படுத்தப்படுகிறது மதுரையை ஆட்சி செய்வதற்காக. அவருடைய அந்த காலகட்டத்தில் தான் நாயக்கர்களுடைய ஆட்சி ஏற்படுகிறது. அதற்கு முன்பு ஒரு காலத்தில், சங்க காலத்தில் முற்கால பாண்டியர்களில் சிறந்த மன்னன் எல்லோருக்கும் தெரியும், மலையாளங்காலத்து பாண்டிய நெடுஞ்செழியன். அவன் தான் சிலப்பதிகார கதையில் கண்ணகி வழக்கில் அந்த கண்ணகி நீதி கேட்டு தேராமன்னா செப்போது உடையேன் இல்லர் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூர் புன்கண் தீர்த்தோனன்றி மாவின் கடைமணி நடுநாடுங்க தன் அரும்பரல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் ஏசா சிறப்பின் இசை விளங்கு வருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வரை துறப்பன் இன்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவிதான் கண்ணகி என்பது என் பேரே என்று அவள் வாதிடும் போது அந்த உண்மை தெரிந்து இறந்து விடுகிறான். மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விடுகிறான். அவன் தான் முற்கால பாண்டியர். பிற்கால பாண்டியர்களில் சிறந்தவன் மாரவன்மன் சுந்தரபாண்டியன். அதே மாதிரி முற்கால சோழர்களில் சிறந்தவன், இன்றைக்கும் கல்லணை என்பது இருக்கிறது காவிரி, கரிகால் சோழன், திருமாவளவன் இல்லை கரிகால் பெருவளத்தான் என்று அவனுக்கு பெயர். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். அதே போல பிற்கால சோழர்களில் சிறந்தவன் அருண்மொழிவர்மன் என்று அழைக்கப்படுகின்ற ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் பேர் கிடையாது, கிங் ஆஃப் கிங்ஸ் அர்த்தம். அரசருக்கெல்லாம் அரசன் அர்த்தம். ஆனால் முற்கால சேரன் உண்டு, சேரன் செங்குட்டுவன். பிற்கால சேரன் கிடையாது. பிற்கால சேரன்ங்கிறது யதாயுத்தம் மலையாள மொழியாக கேரளாவாக மாறிவிட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மலையாளம் கேரளம் தான் பழைய சேர நாடு. அதனால் அந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய காலத்தில் மதுரையில் நீதி கேட்டு கண்ணகி தீக்கிரையாக்கிறான், உக்கிரமாக பண்ணுறான். அந்த அது சிலப்பதிகார கதை நடந்த இடங்களெல்லாம் இப்பவும் அப்படியே இருக்குது. பெரிய அதிசயமாக தெரிகிறது. அப்படி தீக்கிரைக்கும் போது இந்த ஊர்லேயும் நல்லவங்க இருப்பாங்களா, அவங்கள விட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறான். அக்னி தேவிகிட்ட சொல்கிறான், பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி என்னும் இவர்களை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான வேண்டுகோள் விடுத்து தன்னுடைய மார்பகத்தை வித்து எரிகிறாள். மதுரை தீப்பற்றி எரிகிறது அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் அப்படிங்கிற ஒரு சமண துறவி. இந்த மதுரை எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, சீவசிந்தாமணி படைத்து திருத்தக்க தேவர் மாநாட்டில் கடந்து கொண்ட ஊர். அதே போல் பல்வேறு சமயவாதிகள் தங்கியிருந்த ஒரு இடம். மதுரை ஆதீனம் என்பது ரொம்ப பழமையானது. இடையில கூட அவர் அருணகிரி சாமியார் அப்படின்னு ஒருத்தர் ஆதீனகர்த்தா, அவர் கொஞ்சம் அரசியல் பேசிக்கொண்டிருந்தார். இல்லை சொல்கிறேன், உண்மையில் தான் அப்படி அரசியல் பேசிக்கொண்டிருந்தார். அந்த காலத்திலேருந்தே பெரிய பெரிய மடங்கள் நிறைந்த ஊர். வைணவத்திலே ராமாயணச்சாவடின்னு கும்பு ராமாயணச்சாவடின்னு இருக்கிறது. மாசி வீதிகள் எல்லாம் பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய இடமா இருக்கிறது. கூடல் நகரம் அப்படின்னு பேர். முக்கூடல் அப்படிங்கிற திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர். தாமிரபரணி நதியினுடைய 3 ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடம் முக்கூடல். அலகாபாத் என்பது திருவேணி சங்கமம். 3 ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய, கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கக்கூடிய இடம் தான் அலகாபாத். குறையாக இல்லை, திருவேணி சங்கமமாக இருக்கிறது. அதே மாதிரி இங்கே திருநெல்வேலியில் தாமிரபரணி நதி, பொருணை நதி, சிற்றாறு அப்படிங்கிற ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடம் முக்கூடல். ஆனால் மதுரையில் அப்படி இல்லை. மதுரையில் வைகை தான். 4 கோபுரங்கள், பெரிய கோபுரங்கள். அந்த 4 கோபுரங்கள், அதுபோக இன்னொரு 4 சிறிய கோபுரங்கள், மொத்தம் 8 கோபுரங்கள் உண்டு. எல்லோரும் நான்மாட கூடல் கூடல் நகரம் அப்படியே சொல்லி பழகிட்டோம். 8 கோபுரங்கள் உண்டு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இதில் ஒரு குறிப்பிட்ட கோபுரம், வடக்கு கோபுரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செட்டியார் ஒருவர் அவருடைய தனிப்பட்ட செலவில் ஏற்று அவர் செலவு செய்து கட்டி முடித்தது. மீனாட்சி அம்மன் மேலே அவ்வளவு ஈடுபாடு. அதனால்தான் அந்த மதுரையினுடைய வைகை ஆற்றையும் மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டு மதுரை வரலாற்றை சொல்லவே முடியாது. இப்போதைக்கு கூட பாண்டி முனீஸ்வரர் என்று அங்கே இருக்கக்கூடிய பாண்டி கோயில் என்று எல்லோரும் வழிபடுகிறார்கள். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட போகிறார்கள். அந்த பாண்டி முனீஸ்வரருக்கும் ஒரு வரலாறு சொல்கிறார்கள். பாண்டிய நெடுஞ்செழியன் தான்
அங்கே இருப்பது, அருள் பாலிப்பது. கரூரில் இருந்து வந்த ஒரு தம்பதிகள் பஞ்சம் பிழைப்பதற்காக நடந்து வந்த களைப்பில் இங்கே வந்தபோது அவர்கள் உணவு சமைத்து சாப்பிட்டு தூங்கும்போது அந்த அம்மாவோட கனவுல தோன்றி அந்த இடத்துல, அம்மா இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், தோண்டுங்கள் என்று சொன்ன உடனே தோண்டி பார்த்தா அவருடைய சிலை கிடைத்ததாக சொல்லி உக்கிரமான உருப்பு மீசையோட இருக்கிற அந்த உருவம் பாண்டிய நெடுஞ்செழியன் தான் என்று நம்பப்பட்டு இன்றைக்கும் அது முனீஸ்வரர் என்று சொல்லப்பட்டு இன்றைக்கு வழிபடுகிறது. கடச்சனேந்தல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறது அழகர் கோயில் போகக்கூடிய பாதையில். அதுதான் கடைசியாக சிலம்பை ஏந்தி கொண்டு கண்ணைக்கு புறப்பட்ட இடம். கடைசி சிலம்பு ஏந்தல் கடச்சனேந்தல் என்று அழைக்கப்படுகிறது. அனுப்பானடி என்று ஒரு இடம் இருக்கிறது, ராமாயணத்தோடு தொடர்புடைய ஊர். அனுமானுடைய பாதம் அங்கே இருக்கிறது. சீதையை பார்ப்பதற்காக இலங்கையை நோக்கி செல்லக்கூடிய அனுமன் அங்கே இருந்தால் தன்னை பயணத்தை தொடங்குகிறார். எனவே அந்த கோயிலில் ஒரு அனுமானுடைய பாதத்தை செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அனுப்பானடி. நரிமேடு என்று ஒரு இடம் இருக்கிறது. அது பரிகளையெல்லாம் நரிகளாக்கி, நரிகளையெல்லாம் பரிகளாக்கி சிவன் செய்த லீலை விளைவித்த இடம் தான். நரிகள்லாம் மேட்டில் நரி நின்று கொண்ட இடம் தான் நரிமேடு என்று. தத்தநேரி என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த நரிகளெல்லாம் இரவு ஊழல் சத்தமாக கத்துது. அப்படி கத்திய இடம் தான் கத்த நரி தான் தத்தநேரி மாறிச்சு அப்படின்னு. மதுரையை சுற்றி உள்ள இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான அதிசயமாக. இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாம் சைவ அன்பர்கள் இங்கே கூடியிருந்து சிவபெருமானுடைய பெருமையும் மீனாட்சியம்மன் கோயிலை பற்றி பேச போகிறோம். சமணர்கள் கொடிகட்டி வாழ்ந்த ஊர் மதுரை தான். நம்முடைய தமிழ்நாட்டிலே சமணர்கள் மிகுதியாக வாழ்ந்த ஊர் மதுரை என்றால் இன்றைக்கு யாரும் நம்புவோமா? ஆனால் அவர்கள் விட்டு சென்ற அடையாளங்கள் இன்றைக்கு அங்கே திருப்பரங்குன்றம் பக்கத்தில் சமணர்களுடைய பழங்காலத்து கல்வெட்டுகளும் பாறைகளும், நரசிங்கம்பட்டி என்ற ஒரு இடம் இருக்கிறது மேலூர் பக்கம். அங்கேயும் அவருடைய சமணருடைய அந்த கல்வெட்டில் செய்த மாதிரி பல்லவர்களுக்கு முன்னோடிகளாக இருந்திருக்க வேண்டும். பல்லவர்கள்லாம் முதல்ல ஒரு இடத்துல சிலை செய்யும்போது சிலையை செய்யணும், அதை கொண்டு இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும், ரொம்ப சிரமமாக இருக்கும். எங்கே கல் இருக்கோ அங்கே அந்த தச்சரை கூட்டு போய் அவங்க சிற்பியை கூட்டு போய் சிலை செஞ்சுருவாங்க. இது பல்லவர்களுடைய முறை. ரொம்ப சமணர்கள் செய்திருக்கிறாங்க. நாகமலை புதுக்கோட்டை என்று இன்றைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மலை இருக்கிறது. அதுவும் சமணர்கள் வாழ்ந்த ஒரு மலை, நாகமலை இருக்கிறது. மதுரையை சுற்றியும் உள்ள எல்லா ஊர்களையும் பார்த்தீர்களானால் விலங்குகளினுடைய பெயர்கள் அல்லது பறவைகளினுடைய பெயர்களால் நாகமலை புதுக்கோட்டை, நாகமலை பாம்பு, சிம்மக்கல் சிங்கம், யானைக்கல் யானை, சிலைமான் மான், துவரிமான் மான், கரடிக்கல் கரடி, முதலைக்குளம் நடுமுதலைக்குளம்னு கொடுப்பான் பேருந்தில் முதலை. இப்படி அங்கே இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் பறவைகளும் சமணர்களால் சூட்டப்பட்ட பெயர்கள். எவ்வளவு காலமாச்சு இன்னும் அழியாமல் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் கொஞ்சம் அடையாளங்களாக அங்கே சமணருடைய ஒரு திருமண மண்டபமும் ஒரு பள்ளிக்கூடமும் இருக்கிறது. நான் ஒரு முறை ஒரு போட்டிக்கு நடுவராக போயிருக்கேன். கொள்ள ஒரு செய்தி கொஞ்சம் எச்சங்களாக இருக்கிறது. இப்படி ஒரு பக்கம். கோயில் நகரம்னு சொல்கிறோமே, காஞ்சிபுரத்தில் இல்லாத கோயில்களா, கும்பகோணத்தில் இல்லாத கோயில்களா என்றால், கும்பகோணம் மதுரை அளவுக்கு பழமையான ஊர் கிடையாது. குடந்தை ஒரு சிறிய நகரம். காஞ்சிபுரம் பழமையான நகரம்தான். கிட்டத்தட்ட மதுரை, காசி, ராமேஸ்வரம் மாதிரி காஞ்சிபுரமும் பழமையான நகரம்தான். ஆனாலும் இந்த மதுரைக்குள்ள இந்த தமிழோடு தொடர்புடைய சிறப்புகள், சிவபெருமானுடைய லீலைகள், பரஞ்சோதி முனிவர் படைத்த திருவிளையாடல் புராணம், தெய்வ சேக்கிழார் படைத்த பெரிய புராணம் போன்றவையெல்லாம் அங்கே உருவானதாக வரலாறு இல்லை. அந்த சிதம்பரம் கோயிலும் காஞ்சிபுரமும் மாளிகாபுரால் சின்னாபின்னமாக்கப்பட்டு தான் பிற்காலத்தில் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது என்பது வரலாற்று செய்தி. சிவபெருமான் 5 இடங்களில் திருத்தாண்டவம் நிகழ்த்த பகுதிகள் நம்முடைய தமிழகத்தில் 5 இடங்களாக இருக்கின்றன. அந்த 5இல் 2 இந்த 3 தென்பகுதிகளில் இருக்கிறது. ஒன்று ரத்தின சபை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், காரைக்கால் அம்மையார் புனிதவதி பாடினாங்களே அந்த ரத்தின சபை. அதே போல பொன்னம்பலம், பொற்சபை, சிதம்பரம். அம்பலம் என்றால் வெட்ட வெளி. இப்போ நீங்கள் கூட திருச்சிற்றம்பலம் என்று ஐயா அவர்கள், மோகன் ஐயா அவர்கள் பாடும்போது தொடங்கும் போதும் சொன்னார், முடிக்கும் போதும் சொன்னார். அம்பலம் என்றால் வெட்ட வெளி. வெட்ட வெளி எப்படி சிறிய அம்பலமாக இருக்கும் என்று சொன்னால், எப்படி ஒரு வெட்ட வெளி இறைவனுக்கும் அவருடைய பார்வைக்கும் திசைகள் கிடையாது.
திகம்பரம் என்றால் நிர்வாணம், ஒன்றுமில்லை. சிதம்பரம்னாலும் அதான். தமிழில் அந்த தசை சதை அப்படின்னு சொன்னால் முன்பின் தொக்க போலின்னு பேர் இலக்கணத்தில். அது மாதிரி திகம்பரம்னாலும் திகம்பர சாமியார், சிதம்பரம்னாலும் ரெண்டு ஒன்று தான். சித் அம்பரம் அப்படின்னு அர்த்தம். அம்பரம்னா ஆடை, துணின்னு அர்த்தம். அம்பரமே தண்ணீரே ஆண்டாளுடைய பாசுரத்தில் வருது. இப்படி எதுவுமே இல்லாத இடம், திசைகள் அற்றது, அதுக்கு பேர சிதம்பரம் பேர். அது இங்கேயும் இருக்கிறது. இந்த மூலாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த 7 நிலைகளில் அந்த மணிப்பிரவா ஒரு இதாக சொல்கிறீங்களே, அனாதாரம் அப்படின்னு சொல்லி அடி வயிற்றிலிருந்து கிளம்பக்கூடிய நெருப்பு புஷ்டம் மேலெழும்பி குண்டலி யோகமாக இங்கே நிலைவரக்கூடிய இடம் இருக்கிறது. அதுதான் உண்மையில் திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம் என்று பெயர். அப்படி அங்கே அந்த இறைவனுடைய தாண்டவங்கள் நிகழ்ந்த ஊர் ஒன்று ரத்தன சபை, இன்னொன்று பொன்னம்பலம் பொற்சபை சிதம்பரம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிர சபை, தாமிரபரணி பாயக்கூடிய கண்குரணை பாயக்கூடிய நெல்லேப்பர் காந்திமதி அம்பாள் உடனுரை கோயில் இருக்கக்கூடிய தாமிர சபை. குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சித்திர சபை. அந்த காலத்தில் மூலிகைகளை வைத்துக்கொண்டு, நான் சின்ன வயதில் இருக்கும்போது, எனக்கு தென்காசி பக்கம் தான் சொந்த ஊர், மூலிகைகளை வைத்துக்கொண்டே அந்த வரைந்த ஓவியங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ தமிழக அரசு என்ன செய்திருக்காங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கிறது. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க அது புதுப்பிச்சிருக்கிறாங்க. புதுப்பிச்ச ஓவியங்கள் நல்லா இருக்குது. ஆனாலும் பழங்காலத்தில் அவங்க வெளிநாடுகள் ஐரோப்பியர்கள் செய்த மாதிரி பழமையை பாதுகாத்து வைக்கல. இவன் அதை அழிச்சு போயிட்டு புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ சித்திர சபை. மதுரையில் இருக்கிறது வெள்ளியம்பலம், வெள்ளி சபை. வெள்ளியம்பலம் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. நான் பல முறை அங்கே நடுவராக போயிருக்கிறேன். பள்ளி ஆசிரியர் அங்கே பணியாற்றி கொண்டு, அது வெள்ளியம்பலம் என்று இப்படி 5 விதமான சபைகள். சபாபதி என்று பெயர். சபைகளினுடைய தலைவன் அப்படின்னு சிவபெருமானுக்கு பேர். அப்படி ஆடுகிறார். அது பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ஜடப்பொருளாகவும், அதாவது நிலையாற்றலாகவும் இயங்கு ஆற்றலாகவும் இருக்கிறது. எல்லாமே அப்படித்தான். இப்போ நான் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மேஜையும் இந்த நாற்காலியும் நிலையான பொருட்கள். நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாற்காலி நிலையான பொருள். இந்த காற்றாடி சுழந்து கொண்டிருக்கிறதே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்று எல்லா பக்கம் உலவி கொண்டிருக்கிறதே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாத்தையுமே 2 பிரிவாக பிரிச்சிடலாம். ஒன்று நிலையாற்றல், இன்னொன்று இயக்காற்றல். அதாவது ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று கைனட்டிக் எனர்ஜி என்று ஃபிசிக்ஸும் கணிதமும் ஆன்மீகமும் ஒரே புள்ளியில் கரெக்டாக சொல்லுவாங்க. இதைத்தான் சிவசக்தின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அப்படி நிலையாற்றலாக இருக்குது சிவம் என்றும். கண்ணால் தெரியக்கூடிய மலைகள் கைலாசநாதர் அப்படின்னா அந்த மலையே சிவபெருமான் தான். அதில் ஓடக்கூடிய கங்காதேவி ஓடிக்கொண்டு வருகிறாளே, அது சக்தி, இயங்கக்கூடிய சக்தி. நம்ம ஜீவன் இருந்தால் நம்மளால் பேச முடியும், இல்லை சக்தி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த சிவசக்தி அப்படிங்கிற தத்துவத்தை தான் அவர் தாண்டவமாக ஆடுவதாக அங்கே உள்ள மெய்யன்பர்கள் உணர்ந்தார்கள். காரைக்காலம்யார் அப்படி சொன்னபோது எல்லாரும் பரிகாசம் செய்கிறாங்க. கைலாசத்துக்கு அந்த அம்மா தலைகளை நடந்து போனதாக வரலாறு. பொருள் என்ன அப்படின்னா, புனிதவதி இளமையிலேயே கணவன் பயந்து போய் விட்டுட்டு போயிட்டான். நம்ம சாமியார் இவ்வளோ நாள் தெரியாமல் ஒரு பெண் சாமியாரோட 2 மாம்பழம் கட்டவுடனே அந்த அம்மா திடீர்னு வரவழைச்சி கொடுத்தோன்னே பயந்துட்டான். பயந்து ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேமே சொல்லி சொல்லாமலாம் ஓடி போயிட்டான். அதன் பிறகு இளமை பருவமான அந்த பெண்ணு இன்றைக்கே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது அன்றைக்கு இதெல்லாம் இல்லாத காலகட்டம் எப்படி இருந்திருக்கும். இப்போ அந்த அம்மா கடவுள்கிட்ட வேண்டி கொண்டுறாங்க, எனக்கு முதிய உருவத்தை தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க திரு இரட்டை மணிமாலை அப்படிங்கிற ஒரு நூலும், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படிங்கிற நூலை பாடுறாங்க. தன்னுடைய தோட்டத்தையே மாற்றிக்கொண்டு அப்படியே கைலாசத்துக்கு நடந்து போகிறாங்க. ஒருதான் அவங்க கைலாசத்துக்கு செல்லும்போது தங்கியிருக்கக்கூடிய இடத்த அவர்களுக்கு தோன்றுகிறது, இங்கே வந்து அடைய வேண்டாம் அம்மையே அப்படின்னு சிவபெருமான் அவரே வாயால் அழைத்ததாக அவங்களுக்கு உணர்றாங்க. அதன் பிறகு நீ திருவாலங்காட்டுக்கு போ, என்னுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டு வெளியில் சொன்னால் நம்ம திருவாலங்காட்டுக்கு வர்றாங்க. அங்கே தான் அங்கே திருத்தாண்டவம் ஆடியதாக அவர்கள் சொல்லுகிறாங்க. அவருடைய பேரால் இன்றைக்கும் மாங்கனி திருவிழா அப்படின்னு காரைக்கால் அப்படிங்கிற ஊரில் இன்றைக்கும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மார்களாக இருந்தவங்க ஒரு 3 பேர், இசைஞானி அம்மையாரும் மங்கையர்க்கரசி அம்மையாரும் இந்த புனிதவதிகள் தான் 3 பேர். மற்ற 60 பேரும் ஆடவர்களாக இருக்கிறாங்க. இவங்களும் சிறந்த ஒரு புலமை மிக்க ஒரு பெண் புலவராக தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் இந்த 5 தலங்களும் மிக இன்றியமையாத ஒரு தலங்களாக இருக்கின்றன. அதாவது திருவாலங்காடு, சிதம்பரம், திருநெல்வேலி, குற்றாலம்,
கால வழக்கத்தில் சில ஊர்கள் மாறி திருக்குற்றாலம்னு சொல்கிறத யாரும் சொல்கிறதில்ல, குற்றாலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மாறி போச்சு. சில ஊர்கள் திரிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் மலைக்கோட்டை மாநகராக இருந்த பகுதி உறையூரை தலைநகராக கொண்ட கரூரையும் உறையூரையும் தலைநகராக கொண்டு சோழர்கள் ஆட்சி செய்த போது சமணர்களுடைய காலத்தில் அது பள்ளி மடங்களாகவும் விகாரைகளாகவும் புத்த விகாரைகளாகவும் ஏற்படுத்தப்பட்டு சிராப்பள்ளிகளாகவும் அறிவித்தன. அதான் திருச்சிராப்பள்ளி. இப்போ அதையும் சுருக்கி பேருந்து நிலையத்துக்கார எழுதுறதுக்கு தோதுவாக திருச்சின்னு சொல்லிட்டான். அவங்களும் பத்திரிகைக்காரங்களும் இப்போ அவங்க பஸ்ஸில் உள்ளவங்களும் பார்க்குற வேலை தான் சொல்லுது. அத்ராப்புன்னு எழுதிப்பான், அத்ரா இருக்குன்னு எழுத மாட்டான். அப்படி தான் ஸ்ரீனின்னு கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஊரை சொல்லும்போது. அப்படி தான் திருச்சி என்று மாறிவிட்டது. இப்படி ஒவ்வொரு ஊரும் சில பேர்களை மாற்றம் அடைந்திருக்கிறது நிறைய. ஆனால் மாறாமல் இருக்கிறது மதுரை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. மருத மரங்கள் நிறைய இருந்த ஊர். இப்பவும் கிராமத்து வழக்கத்தில் மருத என்று சொல்கிறார்கள். திருமருத முந்துரை அப்படின்னு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடல் நகரம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆலவாய் அண்ணல் இருந்த நகரம், அங்கே இருக்க மீனாட்சி இருந்த நகரம், மீனாட்சி பட்டணம். மதுரை என்பது பதியலறியா அந்த ஒரு குடிமக்கள் அதை விட்டு புலம்பெயர தேவையில்லாத அளவுக்கு வளம் கொண்ட ஊர் அப்படின்னு பல்வேறு விதமான சிறப்பு பெயர்களால் இந்த மதுரை நகரம் அழைக்கப்படுகின்றது. ஐயா அவர்கள், கோவிந்தன் ஐயா அவர்கள் எனக்கு அங்கே உள்ள கட்டடங்கள் எந்தெந்த ஆண்டு எந்தெந்த மரங்கள் கட்டப்பட்டனுங்கிற தகவலை எனக்கு பட்சவி வழியாக அனுப்பியிருந்தாங்க. அதை நிறைவாகப்படுத்தி காண்கிறேன். இப்போ மதுரையினுடைய சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்கின்றேன். ஒரு வகையில் இந்த மதுரை எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, கொல்கத்தா போன்ற ஒரு நகரம், பழமையும் புதுமையும் கலந்த நகரம். நீங்கள் அங்கே வளையல் கடையிலிருந்து அங்கே உள்ள வியாபார ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கோயில் தூண்களாக இருக்கும், மடங்களாக இருக்கும். அதை கடையாக மாற்றி வச்சுருப்பாங்க. மதுரை சுற்றிலும் உள்ள அத்தனை வீடுகளையும் கடைகள் என்ற விகாரிகளாக இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் கடைகளாக மாற்றி இருக்கின்றன. அவ்வளோ கோயில் தூண்கள் தான். அல்லங்காடி நாளங்காடின்னு 2 விதமான அங்காடிகள் இருந்திருக்கிறது. அல்லங்காடினா இரவு நேர கடைகள், நாளங்காடினா பகல் நேர கடைகள். அப்படி இருந்திருக்கிறது. இந்த மீனாட்சியை பற்றி சொல்லும்போது புராண கதையை சொல்லாமல் இருக்க முடியாது. தடாதகை பிராட்டியாக காஞ்சனமாலைக்கும் மலையத்துவச்ச பாண்டியனுக்கும் குழந்தை பேர் இல்லாத காரணத்தால் அவர்கள் யாகம் செய்தார்கள். அஸ்வமேத யாகம் செய்ய நினைத்த போது இந்திரனை வணங்குகிறார்கள். இந்திரன் அவர்களுக்கு அஸ்வமேத யாகம் வேண்டாம், அதற்கு பதிலாக புத்திர காமேஷ்டி யாகம் செய்யுங்கள் என்று சொல்லி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதன் பலனாக அந்த யாக நெருப்பில் வேள்வியில் 3 வயது சிறுமியாக அவதரித்தவள் தான் தடாதகை என்று பெயர். சிறுமியாக இருக்கிறாள். அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன குறை இருக்கிறது. 3 ஸ்தனங்கள் இருக்கின்றன இயற்கைக்கு மாறாக. அதன் பிறகு கவலையோடு கேட்கும்போது சொல்கிறார்கள் அங்கு உள்ள ஜோதிடர்கள் எல்லாம், அவள் யாரை மனம் கொண்ட மணாளனை நேரில் சந்திக்கும் போது அது தானாக கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தனம் அகன்று விடும் என்று சொல்கிறார்கள். அதன்படி அந்த அம்மை சிறுமியாக இருக்கக்கூடிய மீனாட்சி கல்வி கேள்விகளில் சிறந்து வீராங்கனையாக தெழுகிறாள். பெண் அரசியாக விளங்குகிறாள். மலையத்துவச்ச பாண்டியன் திரும்ப மகிழ்ச்சி எல்லாம் கற்றுக் கொடுக்கிறான். கைலாசத்துக்கு செல்லும்போது அங்கே சிவபெருமானை அவர்கள் கண்டதாக குறிப்பு காணப்படுகிறது புராணத்தில். தானாக அந்த ஸ்தனம் 3வது ஸ்தனம் மறைந்து இயல்பான நிலைக்கு திரும்புகிறாள். அப்படி ஒரு கதை புராணத்தில் காணப்படுகிறது. குலசேகர பாண்டியன் என்று ஒரு மன்னர் இருக்கிறான். அந்த குலசேகர பாண்டியனுடைய காலகட்டத்தில் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் தொடங்குகிறது. கடம்பவனமாக இருக்கிறது. கடம்பவனமாக இருக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு கனவில் தோன்றி அங்கே ஒரு சிவலிங்கம் இருப்பதாக அவனுக்கு தோன்ற உடனே எல்லாரையும் கூப்பிட்டு தோன்ற சொல்கிறான். அங்கே ஒரு சிவலிங்கம் சுயம்புலிங்கமாக இருக்கிறது. அப்படி சாதாரண 1 ஏக்கர் பரப்பில் உருவான தலம் தான் இன்று இடத்துல 50 ஏக்கருக்கு மேலே பெரிய தலமாக மாறி இன்றைக்கு 4 கோபுரங்கள், பெரிய கோபுரங்கள், 4 சிறிய கோபுரங்கள், எல்லா பகுதிகளிலும் உள்ள ஆயிரங்கால் மண்டபம், வசந்த மண்டபம், நாயக்கர்களால் மன்னர்கள் விஜயநகர பேரரசு அமைந்த பிறகு கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் அரண்மனை. திருமலை நாயக்கர் அரண்மனை இன்றைக்கு பிரமிப்பாக தெரிகிறது. நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது முதலில் இருந்த அந்த அரண்மனையில் 4இல் 1 பாகம் தான் இப்பொழுது இருக்கிறது. 3இல் 1 பாகம், 3 பாகங்களை இடித்து புதுக்கோட்டைக்கு கொண்டு போய்விட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த தொண்டைமான் அரசர்களுடைய காலத்தில் இங்கே இருந்து அங்கே கட்டுவதற்காக கொண்டு போய்விட்டார்கள். இப்போது எங்கே இருப்பது 4இல் 1 பாகம் தான், 4 பாகம் தான் அங்கே இருக்கிறது. அதுவே அவ்வளவு பிரமிப்பாக கட்டியிருக்காங்க. இன்றைக்கு கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது.
மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் அப்படித்தான். அங்கே இருக்கக்கூடிய இசை சிற்பங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பழங்காலத்து ஓவியங்களாக இருக்கட்டும், சுதை சிற்பங்களாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு பட்டியல் அனுப்பியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா முதல்ல சாதாரண ஒரு சிவலிங்கத்தோடு சின்ன வடிவில் அமைக்கப்பட்ட இந்த ஆலயம்ங்கிற சொல்லுக்கு ஆன்மா லயிக்கும் இடம்னு அர்த்தம். ஆன்மா நம்முடைய உடல் இருக்குது, உடலுக்குள்ள ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது. அது மனசு என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா மூளை தான். நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் தான் மனதுன்னு இங்கே ஒன்றும் தனியாக இல்லை. இது வெறும் இதயம் தான். லப்டப்னு அடித்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடத்திற்கு 72 முறை அடிக்கிறது. சீராக இருக்கிறதான்னு மருத்துவர் பரிசோதிக்கிறார். ஆனால் உண்மையிலே மனிதனுடைய நினைவுகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னா மனிதனுடைய மூளையில் தான் இருக்கின்றன. அதனால தான் நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூசை உள்ள வாராய் பராபரமே, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இது பராபரமே என்று பராபர கண்ணி என்ற ஒரு பாடலில் தாய்மான சுவாமிகள் என்பவர் பாடுகிறார். இப்படி அந்த மனதிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே அந்த முதல்ல கட்டப்பட்ட கோயில் சிறிய அளவில் இருந்தது. மரமும் ஒரு ஊரில் ஸ்தல வரலாறுல முக்கியமாக கருதக்கூடியது என்னன்னா பெரிய நல்ல புண்ணிய தலமாக இருக்க வேண்டும். ஆனால் மலை வளம் இருக்க வேண்டும். இருக்கிறது மதுரையிலேருந்து ஏறத்தாழ 18 கிலோமீட்டர் தொலைவில் அன்றைக்கு இருந்த மதுரை பாண்டிய மண்டலம், பாண்டிய நாடு பழம்பெரும் நாடு. மேலே பாரத நாடு பழம்பெரும் நாடுன்னு மகாகவி பாரதி சொன்னார். ஏன்னா இன்றைக்கும் 2000 வருடங்களுக்கு பிறகும் கூட சேர சோழ பாண்டியர்கள்னு சொன்ன போதிலும் யாரும் பேருக்கு பின்னால் சேரன் என்றோ அல்ல சோழன் என்றோ பெரும்போதி வைத்துக் கொள்வதில்லை. ஒரு விழுக்காடு அல்லது 2 விழுக்காடு பேர்கள் வேணால் சோழன் சேரன் இருக்கும். இப்போ அபூர்வமாக இருக்கும். ஆனால் பெரும்பகுதியான மக்கள் தங்களுடைய பேரோடு சேர்த்து பாண்டியன் வைத்துக் கொள்கிறார்கள்னால இவ்வளவு பழசு, இவ்வளவு பெருமை தானே பாண்டியர்கள் என்பதே அவருடைய பெருமைக்கு சான்று. இப்படி 3 பகுதிகளாக இருந்த அந்த பகுதியில் இந்த பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோபுரங்கள் எல்லாம் அப்படி பல்வேறு காலகட்டங்கள் வளர்ந்து 1168 75 வரை ஏறத்தாழ 7 ஆண்டுகள் தான் இங்கே முதல்ல சுவாமிக்கான கோபுரம் என்பது ஏற்படுத்தப்படுகிறது. மனித உடம்புக்கும் இந்த கோயில் இருக்கக்கூடிய கோபுரம் போன்றதற்கும் தொடர்பு உண்டு. நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சித்தர் பீடத்தை பார்த்தீங்கன்னா புலிப்பாணி சித்தர் பீடம் என்பது அடிவாரத்திலும், போகர் சித்தர் பீடம் என்பது மேலே மலையிலும் காணப்படும். இந்த புலிப்பாணி சித்தர் பீடத்தில் பார்த்தீங்கன்னா சுவரில் மனித உடம்பை அப்படியே நீ அழகாக ஓய்யமாக தீட்டி தாகங்களை குறித்த மாதிரி குறித்து கோயிலுக்கும் மனித உடம்புக்கும் ஒற்றுமைப்படுத்தியிருப்பாங்க. நமக்கே தெரியாது. அதனால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிடுகிறார். அதனால் சுவாமி கோபுரம் தான் முதல்ல உருவாக்கப்பட்டது. அதன் பிறகுதான் ராஜகோபுரம் உருவாக்குறது. பெரிய கோபுரத்துக்கு பேர் ராஜகோபுரம்னு அர்த்தம். இருக்கையில பெரிய கோபுரம் அப்படிங்கிறது 1216 வெவ்வேறு காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த தொழில். ஒரு அரசருடைய காலத்தில் பொதுமக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றால் இது ஒன்று அவர்கள் அந்த கட்டட வேலைகள், சிற்ப வேலைகள், அது சார்ந்த வேலைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அரசன் அவர்களுக்கு உணவளிப்பார். ஒரு கோயிலுக்கு சுற்றி நிறைய நிலங்கள் உண்டு, கோயில் நிலங்கள் உண்டு. அப்படி இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இடங்கள் எது அப்படின்னா இன்றைக்கு விராட்டிப்பத்து என்றும் அச்சம்பத்து என்றும் அழைக்கப்படுகின்றன. அது ஒரு 2 ஊர்களாக இருக்கு. உண்மையிலே விராட்டி என்பது பிராட்டி பத்துன்னு அர்த்தம். மீனாட்சி அம்மனுடைய பேர் தான் பிராட்டி. பிராட்டினா பெண்மணி அப்படின்னு அர்த்தம். அச்சம் என்றால் தலைவன் அர்த்தம். இந்த கேரளாவில் அந்த சொல் இருக்கு. தென்காசி பக்கத்தில் அச்சன்புதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அச்சன் என்றால் தலைவன் அர்த்தம். அதனால் அச்சம்புதூர் என்று அவருடைய பேரால், இறைவனுடைய பேரால் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு சாட்சி. ஒரே ஒரு கோட்டை மட்டும் காணப்படுகிறது. நீங்கள் பெரியார் நிலையத்துக்கு பக்கத்தில் பழமை வாய்ந்த ஒரு கோட்டை இருக்கு. சுற்றி இப்படி பேருந்துகள் திரும்பக்கூடிய இடம், அது மட்டும் பழைய கோட்டையினுடைய அடையாளமாக இருக்கிறது. மீதி கோட்டையெல்லாம் இடித்து அகழிகளை மூடி நல்ல முறையில் உருவாக்கி விட்டாங்க. அதே போல் நாயக்கர் மகால் இருந்த பகுதியில் 3ல் ஒரு பகுதி தான் இன்றைக்கி இருக்குது, 4ல் ஒரு பகுதி தான் இன்றைக்கி இருக்குது. 3 பகுதியை இடித்து புதுக்கோட்டைக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் பொற்றாமரை குளம் அப்படின்னு ஒரு குளம் கோயிலுக்காக இருக்கிறது. திருமலை நாயக்கர் மன்னர் ஆட்சி செய்த போது அவருக்கு ஒரு பெரிய திருமலை அரண்மனை கட்ட வேண்டும் என்று ஆசை. அந்த மகால் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டிய இடம்தான் இன்றைக்கு வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளமாக இருக்கிறது.
திருமலை நாயக்கருக்கு 2 அரண்மனை இருக்கிறது. ஒன்று மதுரையிலும் மற்றொன்று ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் இருக்கிறது. கோடை காலத்தில் அவர் இங்கே வந்து தங்குவதற்காக இந்த பக்கத்தில் தான் இருக்குது. திருமலை நாயக்கருக்கு பூட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முறை பார்த்துருக்கிறேன். திருமலை நாயக்கருடைய மண்டபம் ஒன்று இங்கே காணப்படுகிறது. அப்படி ஒரு நீராழி மண்டபமாக உருவாக்கியிருக்கிறார். அன்றைக்கு இந்த மாதிரி குளிர்சாதன வசதி, ஏர் கண்டிஷன்லாம் இல்லாத காலகட்டத்தில் வைகை ஆற்றுல நிரம்பக்கூடிய தண்ணீரை கொண்டாந்து இதில் வாய்க்கால் மூலம் நிரப்பி, இன்றைக்கு செயற்கையாக மின் மோட்டரை வச்சு நிரப்புறாங்க. அன்றைக்கு இயற்கையாகவே வந்து நிரம்பி தண்ணி சூழ்ந்த இடத்துல நடுவில் ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் போய் மன்னர்கள் படகுல போய் பரிசல்லையோ படகுலையோ போய் தங்கியிருப்பாங்க. இதற்காக திருமலைநாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்டதான் அந்த தெப்பக்குளம். அது தெப்பத் திருவிழா என்று சொல்லி கொண்டாடப்படும். நம்முடைய திருமக்குளத்திலேயும் தெப்பத் திருவிழா, தண்ணீர் நிரம்பும் பொழுதெல்லாம் எப்பொழுதாவது நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அங்கேயும் மதுரையிலும் தெப்பத் திருவிழா. சித்திரை திருவிழா அப்படிங்கிறது முதலில் பொங்கல் சமயத்தில் தான், தை பொங்கல் சமயத்தில் தான் தொடங்கப்பட்டதா. அதுபோது உழவர்கள் எல்லாம் வேண்டாம் ஐயா, எல்லோருடைய வயல்களிலிருந்தும் தோட்டங்களிலிருந்தும் விளைபொருட்கள் தான் வர தொடங்கியிருக்கின்றன. முழுமையான அறுவடை காலம் முடிந்து விட்டால் எல்லோருடைய இல்லங்களிலும் உணவு தானியங்கள் இருக்கும். அதன் பிறகு நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சித்திரை மாதத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த சித்திரை மாதம் ஒரு 12 மாதங்களிலேயே நிலவு முழு நிலவு பளீரென்று தெரியக்கூடிய ஒரு மாதம் சித்திரை மாதம். சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம் நிலவுன்னு ஏன் சொல்கிறோம்னா, மேகங்கள் இருக்காது, துல்லியமாக தெரியும். துலாம்பரம்னு தி ஜானகிராமன் சொல்லுவார், துலாம்பரமாக தெரியும் அப்படின்னு சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து அன்றைக்கு கொண்டாடினாங்க. அதில் அவர் ரொம்ப சாதுரியமாக சைவம் வைணவங்கிற பிரச்சனைகள்லாம் இருந்த காலகட்டம் அது. அதாவது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நம்முடைய சைவமும் வைணவமும் இந்த நாட்டினுடைய அகச்சமயங்கள், சமணமும் பௌத்தமும் புறச்சமயங்கள். நேபாள் போன்ற பகுதியிலிருந்து வந்தது புறச்சமயங்கள். ஒரு விதமான மகாவீரராக இருந்தவர், தீர்த்தங்கராக இருக்கிறவங்க, இன்னொருத்தர் புத்த மடாலயங்கள் ஏற்படுத்துகிறவங்க புறச்சமயங்கள். கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வெளிச்சமயங்கள், அங்கே இருந்து இங்கே வந்து அக புற வெளி அப்படின்னு ஒன்றா பிரிக்கலாம். அதனால் அன்றைக்கு இருந்த இருவரும் சமயங்கள், ஒன்று சைவம் ஒன்று வைணவம், இரண்டையும் ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சித்திரை திருவிழா. அதனால தான் அழகர் கோயில் அப்படிங்கிற பகுதியிலிருந்து அழகர் வருகிறார். அவர் வர முடியாத அளவுக்கு இங்கு வைகை பெருக்கெடுத்து ஓடுகிறது. அழகரால் வர முடியவில்லை. குறித்த நேரத்தில் இங்கு மீனாட்சியினுடைய கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் தாலி கட்டக்கூடிய நேரத்தில் அழகர் வந்து விடுகிறார். உடனே தாலி கட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே அழகர் அங்கே தான் இருக்கிறார். அப்போ இங்கே வந்தது யார் அப்படின்னு சொல்லி கடவுளினுடைய அருளால் இங்கே வந்திருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. அதில் சைவ அன்பர்களும் வைணவ அன்பர்களும் இணைந்து மிகப்பெரிய முறையில் கோஷம்லாம் எழுப்புகிறாங்க. கடுமையான வெயில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் சித்திரை மாதம். அதற்காக அந்த வெப்பம் தாக்கக்கூடாது என்பதற்காக அங்கே அந்த தண்ணீர் நிரம்பிய பைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு வாங்கி கொண்டு விசிறிகளை எல்லாம் கொடுத்துக்கொண்டு பீச்சு எடுத்துக்கொண்டு சுமார் 450 வருடங்களாக தொய்வின்றி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வயல் பிற்காலத்தில். அது மிகப்பெரிய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு. பொதுவாக மதுரையை பற்றி சொல்லும்போது இன்னும் மதுரையை சுற்றில் இருக்கக்கூடிய அழகர் கோயில் அப்படின்னு வைணவர்களாலும், சோலைமலை அப்படின்னு சொல்லி சைவர்களாலும் சொல்லப்படும். ஒரே மலை தான். சைவர்கள் சொல்கிறது சோலைமலைங்கிறாங்க, வைணவர்கள் அழகர் மலைங்கிறாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்தது. அப்போ ஒரு மலை இருக்கணும், ஒரு ஊருக்கு ஒரு நதி ஓடணும், பெரிய ஆறு வைகை ஓடிக்கொண்டிருக்கிறது. வைகை என்னும் பொய்யா குளக்குடி என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்கிறார். இன்றைக்கும் மதுரை வைகை பற்றாத ஜீவநதி தான். நம்ம அணை கட்டியிருக்கிறோம், அணை கட்டி தடுத்ததுனால நம்ம மதுரை கடந்து போகும்போது என்ன தண்ணியை காணும், சுத்தமாக இருக்குது. இருக்கா சுத்தம் பண்ணக்கூடிய ஆட்டோமொபைல் காரணம் அவ்வளோ கழிவுகளையும் உள்ள கொண்டாந்து விடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்முடைய மதுரையை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது யுனெஸ்கோங்கிற அமைப்பு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்டு எஜுகேஷ்னல் சயின்ஸ் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யுனெஸ்கோ 2017 ஒரு போர்டு போட்டான். இந்த மாதிரி நீங்கள் சிற்ப சாஸ்திர படிப்பு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொல்லக்கூடாது அரசியல் தான். கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் சில தூண்கள் எல்லாம் கொஞ்சம் உடச்சி போட்டு தள்ளி போட்டுட்டாங்க, என்னவோ பண்ணிட்டாங்க. அதை அவங்க கவனிச்சுட்டாங்க. யாருமே கவனிக்க, நம்ம மக்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை, கவலை இல்லை. அவங்க கவனித்து கேள்வி மேலே கேட்டு என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சோம். கேட்டோன்னே இல்லை நாங்கள் தூரெல்லாம் போடலை, இங்கே தான் இருக்குது, நாங்கள் எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு பதில் சொன்னாங்க. 2017 இருந்தது. இப்படி இந்த ஆகம முறைகளை மீறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்போது தான் நம்ம மதுரை ஆதிநகர்த்தா அருணகிரி பரமாச்சாரியார் அவர் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதன் பிறகு உள்ள கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கதையை நான் சொல்ல வேண்டாம். நித்யானந்தா சாமி உள்ள வந்து
அவர் அந்த மடத்தை மீட்கணும். அவர் பெரிய பணம் வச்சிருக்கிறார் அப்படின்னா இவர் என்ன நினைச்சிட்டாரு, சரி பரவாயில்ல இளைய ஆதீனமும் ஒரு பட்டத்தை கொடுத்தா அவருக்கு கொண்டாந்து பணத்தை கொண்டாந்து வந்தால் நம்ம மடம் வளர்த்துறோம்னு நினச்சிட்டாரு. ஆனால் அவர் அதை அபகரித்து தன் மேலே தன்னை உருவாக்கணும்னு சொன்னோன்னே இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ எதிர்ப்பு தெரிவித்து உள்ளே வர விடாமல் பெரிய சண்டையெல்லாம் நடந்து அப்புறம் என்னை கொல்ல பார்க்குறான்னு சொல்லி சொல்ல அது தனிக்கதை. அதனால் அந்த அப்படிலாம் நிகழ்ந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு, அநேகமாக 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது மீனாட்சி கோயில். கடுமையான ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அப்பொழுது அந்த அருணகிரி பரமாச்சாரியார் சொன்னார், பார்த்தீர்களானால் நீங்கள் காசு தான் முக்கியமாச்சு, கோயில்னாலே அது காசு வசூலுக்கு இடமா மாறிப்போச்சு. கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர்களை மாற்றி நீங்கள் செய்கிறதுனால தான் சிவபெருமானே கொடுத்த சாபம் தான் இந்த தீ விபத்து என்று அவர் காட்டமாக பெற்று கொடுத்தார். அது யாரும் மறுக்கலை. ஒரு பக்கம் இருக்கிறது. இப்படி பழம்பெருமைகள் வாங்கி வசந்த மண்டபம் அப்படின்னு அங்கே ஒரு மண்டபம் இருக்கிறது. உள்ளே இசைத்தூண்கள் காணப்படுகின்றன. கல்லிலே அவ்வளவு கலைவண்ணம் செய்யக்கூடிய இடங்களாக வச்சிருக்கிறாங்க. உள்ள பார்த்தீர்களானால் இந்த தூண்களையும் இந்த சிற்பங்களையும் பார்த்து வெளிநாட்டுக்காரர்கள் வியக்கிறார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கிறனால அந்த அருமையில் தெரியல. இதை பார்ப்பதற்கு எங்கிருந்தெல்லாமும் வர்றாங்க, எப்படி இப்படி சிற்பங்கள் இருக்கிறது என்று. ஏன் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், ரதி தேவியினுடைய சிற்பமும் மன்மதனுடைய சிற்பத்தையும் பார்த்து எழுத்தாளர் ஜெயமோகன் அவர் நாம் பார்த்த சிற்பங்களே மிக மிக அழகான சிற்பங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் இருக்கிறது, நான் அப்பொழுது செல்லித்திருப்பது அதை பார்ப்பேன் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த சென்றதும் நின்றதும் அப்படிங்கிற நூலில் ஜெயமோகன் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று மதுரையில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதன் பிறகு அம்மன் சன்னதி 1627-28 கட்டப்பட்டது. மேற்கு ராஜகோபுரம், இப்படி ஒவ்வொரு திசையிலையும் 4 கோபுரங்கள் கட்டினாங்க வெவ்வேறு காலகட்டங்களில். சுவாமி சன்னதி, 6 கால் மண்டபம், 100 கால் மண்டபம், முக்குர்ணி விநாயகர் கோயில், அங்கே ஒரு கோயில் முக்குர்ணி பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. குருணி அப்படிங்கிறது ஒரு அளவு, அந்த காலத்து அளவு. இன்றைக்கு இப்போ எப்படி கிலோன்னு சொல்லி எல்லாம் நிறுத்தல் அளவையாக மாறிப்போச்சு. அன்றைக்கு நீட்டல் அளவு, இது நம்ம முகத்தல் அளவுன்னு சொல்லி லிட்டர் அப்படிங்கிற கணக்கில் இருந்தபோது 3 குருணிகள் சேர்ந்து முக்குருணி, 3 குருணிகள் சேர்ந்த பச்சரிசி மாவு எடுத்து அதை கொழுக்கட்டை செஞ்சு அங்குள்ள முக்குருணி பிள்ளையாருக்கு படைக்கிற வழக்கம் இன்றைக்கும் காணப்படுகிறது. மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஒரு சடங்காகவே கருதி அதுக்கு பத்திரிகை மாதிரி அச்சடித்து மதுரை நகரங்களுக்கு மக்களுக்கெல்லாம் 10 நாள் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதுக்கு மொய் விருந்தெல்லாம் வைக்கிறாங்க, சாப்பாடு இலவசமாக போடுறாங்க, அங்கேயே தங்கியிருக்காங்க அப்படின்னு பெரிய அளவில் இன்னும் சிறப்பாக காணப்படுகிறது. முக்குருணி தண்ணீரும் முக்குருணி புல்லும் மன்னிக்கணும், முக்குருணி தண்ணீர் முடைப்புல்லும் முக்குருணி தண்ணீரை செருக்கும்னு ஒரு பழமொழி. முக்குருணி தண்ணீர் இருந்தாலும் இத்தனோண்டு புல் அடைச்சிடுமா தண்ணி போகாமல், இப்படி ஒரு பழமொழி இருக்கிறது. அப்புறம் அங்கே தேரடி மண்டபம், பழைய ஊஞ்சல் மண்டபம், வன்னியடி நடராஜர் மண்டபம், வடக்கு ராஜகோபுரம், 5 சபைகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது, வெள்ளியம்பலம், கொலு மண்டபம், சித்திர மண்டபம், ஆயிரங்கால மண்டபம், 63 நாயன்மார்கள் மண்டபம், அம்மன் சன்னதி, மேற்கு கோபுரம், வசந்தராயர் மண்டபம், இருட்டுராயர் மண்டபம், கிளிக்கூட்டு மண்டபம், பல்வேறு இடங்கள் அங்கே உள்ள ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 600 ஆண்டு காலம் சிற்ப வேலை நடந்துகிட்டே இருந்தது. கோபுரங்கள் நடந்துகிட்டே இருந்தது. மக்களுக்கு மிகப்பெரிய வேலையே அதுதான். உணவளிப்பாங்க, சிற்பங்களை உருவாக்குவாங்க அப்படின்னு. இது வேற இந்தியாவில் வேறு எந்த நகரத்திலையும் இது சிறப்பு இல்லை. அது மாதிரி அங்கே அந்த மீனாட்சி அம்மனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி மாணிக்க மூக்குத்தி செய்யக்கூடிய மூக்குத்தி சேவை அப்படின்னு இந்த அம்மனுக்கு வந்ததாக கருதப்படுறாங்க. அந்த அம்மன் சிலையே மரகத பச்சையாக மரகத கல்லால் ஆனது. அந்த சிற்பம் மரகதத்தால் ஆனது அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம் பொதுவாக. அதனால் அந்த முறைப்படி அவங்களை வணங்கி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிதான் மீனாட்சியை வணங்கினால்தான் நடக்கும் என்பது அந்த ஒரு நம்பிக்கை. 2 நிமிடத்தில் முடிச்சிடலாமா? சரி. அந்த அப்படி ஒரு நம்பிக்கை. முதல்ல நான் மதுரைக்கு போகும்போது, நான் தென்காசியிலேருந்து பெயர்ந்து இந்த 93 அங்கே போனபோது எனக்கு அங்கே உள்ள தட்பவெப்ப நிலை எனக்கு கொஞ்சம் சற்று அதை சிறுமையாக நினைத்து விட்டேன். என்னதான் மதுரை கடுமையான வெயிலாக இருக்குது, நம்ம ஊர் மாதிரி தென்காசி மாதிரி இல்லைன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருந்தது. என்னுடைய அந்த சின்ன ஆணவத்தை அடித்து நொறுக்கிற மாதிரி ஒரு நவம்பர் கடைசி, இதே மாதிரி ஒரு நவம்பர் கடைசி 93 மிகப்பெரிய வெள்ளம். நான் இருந்தது அண்ணா நகரில். இரவு தூங்கிட்டு இருக்கோம், முழங்கால முட்டளவு தண்ணி வந்துச்சு எங்கள் வீடுகளுக்குள்ள. எங்கள் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சு எங்கள் அம்மாலாம் தூங்கிட்டு இருக்கவங்க என்னடா தண்ணி வருது அப்படின்னு எந்திரிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அங்கே பக்கத்தில் ஒரு வைகை நதி நிரம்பி ஒரு கண்மாய் உடஞ்சி ஊரே வெள்ளக்காடாகி போச்சு. அப்போ தான் இப்போ அதிசயமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வேறு கவிஞர்கள் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். வைகையாரை பற்றி சொல்லும்போது இளங்கோடிகள் என்னெல்லாம் சொல்கிறாரு
கண்ணகி உள்ள கோவலனும் கண்ணகி உங்களுக்கு வரும்போது போர்விழந்து எடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பது ஒரு வருத்தி கைகாட்டன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அந்த வைகை ஆறு முழுவதும் இந்த ஆகாய தாமரைகளாக நிறைந்திருந்துதான். எதுக்காக அப்படின்னா, இந்த கண்ணகிக்கு ஒரு துன்பம் நேரப்போது அவருடைய சோகமான முகத்தை பார்க்க விரும்பாத இந்த பெண்ணாக்கிய வைகை ஒரு பெண்ணா சொல்றாங்க. இந்த வைகை தன்னை மாதிரி அவளும் ஒரு பெண்ணு, அவள் கண்ணீர் விட்டாக்கூடிய காட்சியை கணவனை இழக்க போகிறத நான் பார்க்க விரும்பலைன்னு கண்ணை மூடிட்டாளாம். இந்த இப்படி சொல்கிறார் இளங்கோடின்னு சொல்லுவார். அப்படி இந்த மதுரை வைகை இல்லாத மதுரையை யாராலும் சொல்ல முடியாது. டி ராஜேந்தர் முதல்ல படத்தில் சினிமாவில் பாட்டு எழுது கூட அவர் ஒரு உதாரணம் எழுதிட்டார், ஒரு ஓமை எழுதிட்டார். வாசம் இல்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுதுன்னு எழுதிட்டார். கண்ணதாசனுக்கு யாரா அந்த இப்படி எழுதிக்கிறது, இப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? வைகை இல்லாத மதுரைன்னு சொல்லி யார் அப்படின்னு கேட்டான். ராஜேந்திரனே அதை புதுசாக பையன் படம் எடுத்திருக்கான் விடுதலை ராகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வைகை, இன்றைக்கு வைகை வடகரை என்பதும் விரிவாக்கப்பட்டது. அன்றைக்கு மதுரைங்கிறது மீனாட்சி கோயில் சுற்றி இருந்த பகுதி. இன்னைக்கு வைகைக்கு வடக்கவும் மதுரை பெரிய அளவில் விரிவாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி விளவு மலை மூதூர் 12 மாதங்களில் 12 மாதங்களுக்கும் திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இது பேர் கோயில் நகரம்னு பேர். அப்புறம் தூங்கா நகரம்னு பேர். அந்த பேருக்கு எல்லாமே நிறைவு பெறாது. தூங்கா நகரம்னு ஏன் பேர் அப்படின்னா, மதுரையில் என்ன விவசாயமாக இருந்தாலும் மக்களுடைய நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததில் வைகை ஆற்றுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஹார்வி மில் அப்படின்னு ஒரு மில் அங்கே ஏற்படுத்தப்பட்டது. மித்ரா கோர்ஸ்ன்னு இன்றைக்கி அது பேர். இந்த ஹார்வி மில், ஹார்விப்பட்டின்னு ஒரு ஊர் கூட அங்கே இருக்குது அவருடைய பேரால். அந்த மில் ஏற்படுத்தப்பட்டது. இரவும் பகலும் டே அண்ட் நைட் 2 ஷிஃப்டாக வேலை நடந்தது. அப்படி வேலை நடக்கும்போது அந்த இரவு நேரம் முடிச்சுட்டு வரவங்களுக்கு உணவு தேவைக்காக அங்கங்கே ஆரம்பிக்கப்பட்ட சாப்பாட்டு உணவு கடைகள் தான் அது தூங்கா நகரம்னு பேராக மாறி போச்சு. அப்புறம் மதுரையை பற்றி சொல்லும்போது அங்கே எல்லா விதமான பொருட்கள் கிடைக்கும். ஒரு அதிசயமான திருவிழா மாதிரி எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை மதுரையில் அதிகமாக காணப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மதுரையை பற்றி இப்போ சொல்லி முடித்தது ஒரு 2 பக்கம் தான் இருக்குது, நிறைய இருக்குது, நேரம் இல்லை. இருக்கிறத மட்டும் ஒரு சிலதை சொல்கிறேன். திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு அருமையான நூல். இந்த திருமுருகாற்றுப்படையை ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நக்கீரங்கிறவர் எழுதுனது. அவர் தான் நெடுநல் வாடைங்கிற நூல் இருக்கிறது. ஒரு பட்டியல் முதல்ல சொன்ன பாருங்கள், நெடுநல் வாடை அந்த ஒரு 18 நூல் பட்டியலில் அதில் ஒரு நூலாக இருக்கிறது. நெடுவாடை நல்வாடைன்னு 2 பிரிக்கணும். அதாவது தலைவனை பிரிஞ்சிருக்கக்கூடிய தலைவிக்கு ஒரே இரவு வாடகை காத்து அவளுக்கு நீண்ட காலமாக இருக்கு. தலைவனோட சேர்ந்து போருக்கு போயிட்டு திரும்பி வந்தான். அவன் வந்த உடனே அவளுக்கு நல்ல வாடையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நெடுநல் வாடைன்னு ஒரு இலக்கியம் இருக்கிறது. அதை பாடின நக்கீரர் பேரால் தான் திருமுருகாற்றுப்படைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் ஆராய்ச்சி செய்து பார்த்தா ரெண்டினுடைய நடை வேறு, அந்த நடை வேறு, இந்த நடை வேறு. கண்டிப்பாக நக்கீரங்க பேரில் முன்னால் ஒருத்தர் இருந்திருக்கலாம், பின்னால் ஒருத்தர் இருந்திருக்கலாம். அந்த நக்கீரர் என்ன செய்கிறாரு, முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளை சொல்லும்போது அவர் சொந்த ஊர் மதுரை, அதனால் மதுரையை முதல்ல சொல்கிறாங்க. திருமுருகாற்றுப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல திருப்பரங்குன்றம் தான் வரும். நான் எப்படி வராது, அவர் திருப்பரங்குன்றம் தான் முதல்ல சொல்கிறார். அதே போல் அங்கே இருக்க திருவிளையாடல் புராணம்னு ஒரு அருமையான நூல், பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னது. மதுரை காஞ்சின்னு ஒரு சிறப்பான ஒரு நூல். அதான் மதுரையை பற்றி நிறையா சொல்ல உதவுகிறது. வெளிநாட்டு பயணிகள் நிறைய பேர் இங்கே வருகை தந்திருக்காங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். முதல்ல கிமுவில் மெகஸ்தனிஸ்ங்கிறவர் வர்றார், கிமு 300. நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் கிமு 60, பிளினிங்கிறவர் 72, 77, டாலமிங்கிறவர் கிமு 140, கிமு மார்க்கோ போலோங்கிறவர் 1270. இவங்கெல்லாம் மதுரையை சுற்றி பார்த்தா அன்னைக்கே குறிப்பிட்டிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு தான் வரலாறு எழுதுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கே பிள்ளை அப்படிங்கிறவரும், ராகவையங்கார் அப்படிங்கிறவரும், ராகவையாங்கிறவரும் 3 பேரும் தான் இந்த தென்னக வரலாற்று எழுதினவங்க. ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி அப்படின்னு டூப்ளைனுடைய இதாக இருந்தவர், அவர் ஒரு புதுச்சேரியினுடைய வரலாற்றை அறிவதற்கு பயன்பட்டது. இவங்க 3 பேர் எழுதின வச்சு தான் வரலாறு எழுதினாங்க. இந்த தொன்மையான ஒரு நகரமாக விளங்கக்கூடிய இந்த பகுதி பெண் பூசாரிகள் இல்லையேன்னு ஒரு குறையும் இந்த மதுரை பகுதியில் சொல்கிறாங்க. பெண் தெய்வமாக இருக்கிறாங்க. மீனாட்சி ஒரு பெண் தெய்வம் தான். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் அர்ச்சகர்கள் நியமிச்சிருக்காங்க. இங்கே ஏன் நியமிக்கக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. காலம் தான் பதில் சொல்லணும். அடுத்து ஒரு சொல்லாமல் இருக்க முடியாது, ஒரு வரி மட்டும் சொல்லிட்டு போகிறேன். பெரிய போராட்டம் நடந்தது மீனாட்சி கோயில் வரலாற்று ஒரு மிக மகத்தான போராட்டம் நடந்தது. கோயிலுக்குள்ள உயர் ஜாதியினர் தவிர மற்றவங்க வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய கடுமையான முறையில் எதிர்த்து தெரிவிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் வைத்தியநாத ஐயர் அப்படின்னு ஒரு நல்ல மனிதர் எல்லாரும் உள்ள வர சொல்லி அவர்
சேஷாத்ரி நாயுடுன்னு சொல்லி அவர் தான் மதுரையினுடைய இதாக இருக்கிறாரு, அதிகாரியாக இருக்கிறாரு. அவருடைய அனுமதியோட போகும்போது பாதுகாப்பு கொடுத்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர், கக்கன் போன்றவர்களை அழைச்சிட்டு போனாங்க. ஒரு பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வு நடந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் பட்டரெல்லாம் கோச்சிட்டு போய் அவங்க தங்கியிருந்த இடம் தான் ஐயர் மங்கலம். இந்த மீனாட்சி கோயிலில் இதாகி போச்சு அப்படின்னு கோச்சிக்கிட்டு அவங்க போய் நாங்கள் வரவே மாட்டோம்னு போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு சிலர் கதை பூட்டி சாவி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியா பல பிரச்சனை வந்தது. சேஷாத்ரி நாயுடு ரொம்ப தைரியமானவர். அவர் இவங்களால் அது சஸ்பெண்ட் பண்ணிட்டார், என்ன வந்து பாரு அப்படின்னு. அதன் பிறகு அவங்க காசு வசூலிக்கிட்டு இருந்த முறையை மாற்றி அர்ச்சனை சீட்டு முறையை கொண்டு வந்தவரும் அந்த ஆர்எஸ் நாயுடு தான். அப்படி மீனாட்சி கோயிலில் 1937 இந்த பிரச்சனை ஏற்படுது. 45 வரைக்கும் இந்த சிக்கல் இருந்தது. 45 பிறகு இந்த பிரச்சனைகள் இல்லை. இன்றைக்கு சமவந்தி பூஜையுமே அங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டது. இது ஒரு வரலாற்றை சொல்லும்போது என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அதே மாதிரி இந்த மதுரையினுடைய பெருமைகளை பற்றி சொல்லும்போது அங்கே இருந்த 46 வருடம் பூஜை இல்லாமல் இருந்த செய்தி ஒரு கல்வெட்டில் இருக்கு. அந்த கல்வெட்டை கொண்டு மியூசியத்தில் கொண்டு வச்சுருக்காங்க, காந்தி மியூசியத்தில். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1981 ஜனவரி நடக்கும்போது எம்ஜிஆர் இது கேள்விப்பட்டு எவ்வளோ முக்கியமான செய்தி, 46 வருடம் சாதாரண விஷயமா இந்த 5 சிவாச்சாரியர்கள் தான் அதை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு அதை கொண்டு வந்து இங்கே வைங்க, கோயிலில் வைங்கன்னு சொல்லி கோயிலில் வைத்திருக்கிறாரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நேரம் இன்மை கருதி இதோடு முடித்துக் கொள்கிறேன். அதனால் மதுரையினுடைய மீனாட்சியை பற்றி அங்குள்ள மக்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. 7 ஆண்டுகள் கடவுள் புண்ணியத்தில் நான் அந்த ஊரில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படி காசியில் பிறந்தாலும் புண்ணியம், இறந்தாலும் புண்ணியம், மதுரையில் பிறந்தாலும் புண்ணியம், வாழ்ந்தாலும் புண்ணியம் மாதிரி ஏதோ 7 ஆண்டுகள் அங்கே நான் வாழ்ந்தனால அந்த புண்ணியம் எனக்கும் கொஞ்சம் கிடைத்திருக்குன்னு நம்புகிறேன். அது நான் கண்கூட உணர்ந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி ஆகணும். திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரி முதல்வர் இருந்தவர் 2 நிமிஷம் முதல்வராக இருந்தவர் கனக சபாபதி அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய ஓய்வு காலத்தில் தனக்கு பணம் கிடைச்ச ஓய்வூதியத்தை 75% சமூக சேவைக்காக ஏழை மாணவர்களுக்காக செலவிடணும்னு காந்தி மியூசியத்தில் போய் தங்கியிருந்து ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பித்தார். அப்போ ஒவ்வொரு சிறந்த பள்ளிகளில் இருந்த அந்த தமிழாசிரியர்களெல்லாம் ஒவ்வொரு ஆசிரியரும் கூப்பிட்டார். தமிழாசிரியர் முறையில் என்னை கூப்பிட்டார். நான் அவருக்கு போனேன். அவங்களுக்கு பாடம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சேவை மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு நான் சின்ன கௌரவம் கொடுத்துருவோம்னாங்க. போனால் ஆனால் அந்த அறிவிப்பு வந்த நாள்லேருந்து மீனாட்சி அறக்கட்டளைன்னு பேர் ஆளே சேரலை. தொடக்க விழா அன்னைக்கு 3 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் வியப்பு. ஆசிரியர்கள் தயாராக இருக்கணும், நடத்துகிறவங்க தயாராக இருக்காங்க. படிக்க வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்க்கு ஆளே வரல. அவர் சொன்னார், யாருங்க இன்னைக்கு நம்ம தொடக்க விழாவாக நடத்துகிறோம், பயிற்சி வகுப்புன்னு போட்டிருக்குமா, 4 நாள் கழிச்சு அன்னைக்கு பாருங்க அப்படின்னு மீனாட்சியுடைய அருள் அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த 4ஆவது நாள் ஒரு 37 பேர் இருந்தாங்க. எனக்கே வியப்பாக இருக்குது. அவர் பெரியவர் சொல்கிறாரு, நான் முதல்ல வேடிக்கையாக சொல்லி ஏதோ சொல்கிறார் பழங்கால் தாழ்ந்த. இப்படி அந்த மதுரையினுடைய மீனாட்சி அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம சங்கரங்கோயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கோமதி அம்மனை பற்றி சொல்லும்போது அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோமதி அம்மனை வணங்குறதுக்கு மீனாட்சிகிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து தான் நம்ம கோமதி அம்பிகையை நாங்கள் வழிபடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே சங்கரங்கோயிலுடைய தலைவரலாறையும் அண்மையில் அரசாங்கத்துக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார். இப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது. பாடம் நடத்துகிற பாணியில் சொல்லணும்னா ஒன்று பற்றி விரிவாக விளக்கமாக நாங்கள் சொல்லுவோம், போர்டில் எழுதி காப்பி சொல்லுவோம். ரொம்ப நேரமும் ஆய்ப்புச்சு. அருமையான முறையில் தேவாரசி பாடல்களை பாடினாங்க. எனவே இந்த அன்பான அன்பர்கள் ஒரு தூரம் செல்வடுத்தி கேட்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆமாங்க, நன்றி வர சொல்லுங்க. ஆனாலும் வகுப்புல 100-110 பேருக்கு பாடுறதுக்கு பழக்கம் தான். அதனால அதான சௌரியமாக போகிற அளவுக்கு நமக்கு அந்த தளர்ச்சி வரல. ரோமனையா ரொம்ப அருமையாக பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தேவாரம் திருவாசம் என்பது கொடுத்துருக்கணும். திருச்சிற்றம்பலம் தேவார இசை முரசுன்னு அழைக்கலாமா?
அழைக்கலாம். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது நான் அழைக்க ஆரம்பிச்சேன். இனிமே நீங்க தேவார இசை நிறையா வந்திருக்காங்க. அது குறிப்பிட்ட பிறகு ராஜபாளைய கேட்கறது மன்றம் எல்லா இடத்துலையும் வந்திருக்காங்க. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு கோடகநல்லூர் சுந்தர சுவாமியினுடைய திருவருளினாலே நமது திருவருள் மன்றத்தினுடைய நிகழ்வுகள் மிக சிறப்பான முறையில் இந்த தேவார மட ஆலயத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அந்த நிகழ்வில் இன்று சிறப்பு சொற்பொழிவாளராக மதுரையை பற்றி நிறைய கருத்துக்களை, வலிமையான ஒரு பொருட்படக்கூடிய வார்த்தைகளில் வரக்கூடிய அந்த பொருளினை எளிமையாக சொல்வது என்பது எல்லோராலும் முடியுமானா கொஞ்சம் சிரமமானது. ஐயா அவர்கள், அருமை சகோதரர் ஜெகநேசன் ஐயா அவர்கள் மிக அருமையாக நிறைய கருத்துக்கள், அவர்கள் சொன்ன கருத்துக்களை தொகுத்தோம்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். அவ்வளவு கருத்துக்களாக இந்தியாவின் ஏதென்ஸ் ஆரம்பிச்சாங்க. அடுத்து பெயர் மாறா ஊர், பெயர் மாற்றம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஊர் அந்த மருதை என்பது எப்படி மதுரையாக. இப்போ மதுரையினால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முதல் 2 எழுத்துக்கு பேரை நம்ம தவறுதல் எடுக்கக்கூடாது. தேன் என்று ஒரு பொருள், தேன். அப்படி அருமையான அந்த ஊரை பற்றி, அப்புறம் மாலிகாவுடைய படையெடுப்பை பற்றி, 46 ஆண்டுகள் பூஜை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வருத்தப்பட வேண்டிய அந்த நிகழ்வுகள் பற்றி, அதோட பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வரலாறு, அந்த பாண்டிய முனீஸ்வரர் எப்படி பாண்டியனுடைய அந்த அரசனாக அங்கே போற்றப்படக்கூடிய தன்மை, தத்த நரி என்பது தத்த நேரியாக மாற்றப்படக்கூடிய நிகழ்வுகள், திகம்பரம் என்பது சிதம்பரமாக மாறிய வரலாறு, அதோட காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு, தடாதாகி பிராட்டியனுடைய வரலாறு, சைவ வைணவ இணைப்பு சம்பந்தமாக திருமலை நாயக்கூடிய காலத்தில் சித்திரை திருவிழா நடந்த நிகழ்வுகள், இப்படி நிறைய நிகழ்வுகள் மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது நம்ம எல்லோரையுமே மதுரைக்கு அழைத்து சென்று விட்டார்கள். நாம் சிறுவில்லிபுத்தூரில் தேவார மடாலயத்தில் இருக்கின்ற நிலை மாதிரி அந்த மீனாட்சி அம்மையினுடைய இருக்கக்கூடிய அந்த நான்மாட கூடலுக்கு சென்றோம், கொற்றவனை காண என்று சொல்வதை போல எல்லோரையும் கூடல் மாநகருக்கு அழைத்து சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட சிவனேசன் ஐயா அவர்களுக்கு முதலிலே நம்முடைய மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து பாராட்டு முகமாக இது பொன்னாடை அவர்களுக்கு எல்லோருடைய சார்பாக பாராட்டு முகமாக பொன்னாடை பொருத்தி அவர்களை நாம் சிறப்பு செய்கின்றோம். விடுபட்டு போனது குமரகுருபருடைய மீனாட்சி பிள்ளை தமிழை சொல்லுங்க. எல்லாம் பொய்த்து வச்சிருக்கேன், நேரம் இல்லாமல் இருந்ததுனால. அடுத்து தேவார பண் நமது மோகனையா அவர்கள், ஆமாம், அந்த இனிமையாக அப்படி எல்லோருடைய மனதிலும் பதியும்படியாக வார்த்தையில் தெளிவு. என்ன அவர் பாடும்போது நீங்கள் கவனிச்சிங்களோ இல்லையோ, நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் கைப்பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா இசையை விட்டுட்டு அவர் வர்றார். இப்ப இசையும் அவருக்கு இசையும், ஏன்னா கை தாளம் அவருக்கு எப்பயுமே தாள லயம். இந்த இசையை படித்தவங்களுக்கு தெரியும், சுதி லயம்னு சொல்லுவோம். சுதினா அம்மா, லயம்னா அப்பா. இந்த சுதி லயம் சேர்ந்தா பண், அது குழந்தை மாதிரி. அவர் பாடும்போது பார்த்தீங்கன்னா தாளம் போட வழியில் கையை பொக்கிட்டு அங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு என்ன காரணம்னா அந்த இசையினுடைய நுட்பம் அறிந்தவர். மிக அருமையாக அந்த தேவார பன்னிசை பாடுகின்ற பொழுது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு கூட அந்த மந்திரமாவது நீர் என்ற பாடலை பாடுகின்ற பொழுது
ஐயா அவர்கள் பாடுகின்ற பொழுது அதை தேவார பண் இசையோடு பாடினார்கள். அந்த முறையிலிருந்து அவர்கள் தவறவில்லை. அது பாராட்டுக்குரிய நிகழ்வு. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சிவபெருமானுடைய அருளினால் நான் எனக்கு இசையை பற்றி இசை அறியேன். இருந்தாலும் இப்படி பாடக்கூடிய பாடல்களை கவனிக்கின்ற பொழுது இப்பொழுது என் மனதில் தோன்றியது, ஏன் இது இப்படி பாடினால் என்ன? அது சரியா தவறா என்பது எனக்கு தெரியாது. அது பாட வைத்த சிவனைத்தான் கேட்கணும். இந்த சிவனை கேட்டுவிடாது. அது என்ன அப்படின்னா அந்த பாட்டை சொல்லிடுறேன். மந்திரமாவது நீரு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலதும் நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவதும் நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளதும் நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளதும் நீரு, செந்துவர் வாய்வோய் பங்கன் திரு ஆலவாயும் திருநீர். இது அடியனுக்கு தோன்றிய ஒரு இசை. இசையை பற்றி தெரியாட்டாலும் கூட நல்ல இசையறிவாளர்களோடு சேர்ந்தோம்னா அந்த பூவோடு சேர்ந்த நாவும் மணப்பதை போல இதுவும் கல்யாணி தான். அருமையாக பாடிய அந்த ராகம் அடியனுக்கு தெரிஞ்சது கல்யாணி நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த இசை மேதையாக இசையினுடைய சிறப்புக்குரிய நமது மோகனையா அவர்களுக்கும் நன்றியை கூறி, அடுத்து இந்த கோடகநல்லூர் சுந்தரசாமியினுடைய அருளினால் இந்த மண்டபத்தின் பொறுப்பாளர் எஸ்ஐக்காவுடைய என்ற அம்மா சொன்னார்கள். அதோட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியா அவர்களுக்கும் இந்த மன்றத்தின் சார்பாக நன்றியை கூறுகின்றோம். அடுத்து மன்ற உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் புள்ளிநில ஆய்வாளர் அவர்களுக்கும் சரி, அன்ன பாலிப்பு உபயதராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் மற்றும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிவநேய செல்வர்களாக செல்விகளாக இருபால் சார்ந்த அத்தனை பேரையும், ஏன்னா சிவநேயத்தினுடைய அருளை பெறக்கூடியவர்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள். ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வில் எத்தனையோ நிகழ்வுகள், ஒரு ஆன்மீகமாக வரக்கூடிய நிகழ்வில் கூட்டம் உண்மையிலே உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் இதில் வரணும். என்னுடைய ஆசை அதுதான். அவர்களையும் வழிப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த கோடகநல்லூர் சுந்தரசாமியினுடைய சபையில் ஐயா சுந்தரசாமியாக இருக்கின்ற பொழுது நான் அரிமா பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய தருணம், சுவாமிகளை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு நல்கினார்கள். அவர்களுடைய உபயத்தால் அன்று இந்த மன்றத்திலே பேசி ஒரு அருஞான நமக்கு கிடைத்தது. அது மாதிரி இளைஞர்களும் இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு கலந்து கொண்டால் அது இன்னும் சிறப்புடைய. அந்த பெற்றோர்கள் முடிந்தால் அவர்கள் அழைத்து வாருங்கள். ஒரு அன்பு கட்டளை. எல்லோருக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் கோவிந்தனையா அவர்களை என்ன பாராட்டினாலும் முதலே சொன்ன மாதிரி 85 வாலிபர். அதுக்கு என்ன காரணம்னா, ஜனவரியில் 16வது ஆண்டு துவக்கம், 15 முடியுது. யார் உங்களுக்கு என்றும் 16 வயது 16. மார்க்கண்டேயர் மாதிரி உங்களுக்கு வருஷம் போனாலும் என்ன, உருவத்தை பாரடி மெல்ல அது 20 தாண்டி அதல்லன்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி உங்களுடைய வயது என்றும் 16 தான்.
ஏன்னா தெய்வ திருக்காரியங்கள் செய்பவர்களுக்கு வயதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் மாதிரி, ராமருக்கு ஒரு லக்ஷ்மணன் கிடைச்ச மாதிரி அருமை சகோதரர் ரமேஷ் அவர்கள், ரமேஷனுடைய அருமை நண்பர். நான் எங்கே பேச போனாலும் என்னோட வந்து என்னை பற்றி முழுமையாக வெளிப்பாடு செய்யக்கூடிய அருமையான நண்பர். அவர் இன்னைக்கு நம்ம ஐயாவுக்கு ஒரு லக்ஷ்மணன் மாதிரி உடனிருந்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய தம்பி. அவரையும் இந்த மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு இன்று இந்த நிகழ்வு விழாவில் கலந்து அத்தனை பேரும், என ஒரு சில பெயர்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கலாம், இருந்தாலும் சிவனையே செல்வர்களாக செல்விகளாக உமையொரு பாகமாக சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியனுடைய இந்த நன்றி உரையை நம்மூர் மட்டும் ராஜபாளையம் பூரா வந்திருக்காங்க. அதே மாதிரி ராஜபாளையம் சேக்கிலார் மன்றத்திலிருந்து வந்திருக்கலாம். அதே மாதிரி ஆன்மீக பிரிவு இங்கே இருக்கக்கூடிய நம்ம வடக்கரதுவை சார்ந்தவர்கள், செட்டியக்குடி தெருவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், மற்றும் இந்த சிறுவில்லிபுத்தூரை சார்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக நெறியாளர்கள் எல்லோரையும் இந்த மன்றத்தில் கலந்து கொண்ட அத்தனை வரையும் இந்த மன்றம் உங்களை வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் நன்றியையும் கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். பொன்னாடை அன்பிற்குரிய என்னுடைய எல்லாத்துக்கும் குருநாதர் மாதிரி தான் அவர் இருக்கார். முனைவர் ஐயா சிவநேசன் ஐயா அவருடைய எல்லாமே ஒன்று இல்லை இருக்கட்டும். அதனால அது சிவப்பு, இது ப்ளூ இல்லையா? சிவநேசன் ஐயா அவர்களுக்கு ரமேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த ஒரு நிமிஷம் 85 வயது வாலிபர் எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன், பாசமிகு அண்ணன் அவர் இந்த இடத்தை தந்து உதவிய அவர் ஐயா பாலசுப்ரமணிய ஐயா அவர்களை கௌரவிக்க எண்ணுகிறோம். ஐயா வந்து தொடர்ந்து புகைப்படங்கள் எடுத்து சாதனை செய்கிற சதாசிவம் ஐயா இங்கே வாங்க. அது யாருமே இவரை புகைப்படக்காரரை ஏன் நீங்கள் கௌரவிக்க மாட்டீங்க? நாங்கள் கௌரவிக்கிறோம். இங்கே வாங்க. யார் படம் எடுக்கிறது? இங்கே வாங்க. தண்ணி தெரியாம போயிடுச்சு. யாரு சொல்லிடுவா. இங்கே மம்சாவரத்திலிருந்து வந்திருக்கின்ற எங்கள் மூத்த மருத்துவர், எலும்பு முறிவு மருத்துவர் ஐயா வணக்கம், கூடலிங்கம் ஐயா அவர்களை கௌரவிக்க எண்ணுகிறோம். நீங்கள் வரீங்களா? நாங்களே வந்து இல்லை, நீங்கள் இருங்க, நாங்கள் வந்து நீங்கள் இருங்க. கிளாஸ்மேட் அப்படியா? 70 ஆண்டா நாங்கள் 70 ஆண்டா பழக்கம். 52 படிக்க போகிறோம். 60 நல்லது, ரொம்ப சந்தோஷம். 1952 to 60 என் கூட படித்தோம். அவரா உங்கள் ஸ்டூடெண்ட்? 52 60னா வருஷம் பார்த்தேன். ஏ அப்பா, இத்தனை வருஷமா? 52 எவ்வளோ வருஷம் ஆச்சு? 70 வருஷம் ஆச்சு. ஏ அப்பா, பெரிய விஷயம். அனைவரும் பிரசாதம் வாங்கிக்கிறேன். இதை கட் பண்ணி இருங்க, ஸ்டோர் பண்ணணும் இருங்க.